கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சரி, நாளிலும் கூட ஆவியானவர் சமூகத்திலே நான் காத்திருந்த போது இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த 46ஆம் வசனத்திலிருந்து 55ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த பகுதியிலிருந்து தான் சில காரியங்களை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரியாளின் பாடல் அல்லது மரியாளின் கவிதை, எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மரியாளின் வாழ்த்து, மரியாள் தேவனை துதித்தல் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி தீர்மானிக்கிறீங்களோ எடுத்துக்கொள்ளுங்க. தேவநாம மகிமைப்படட்டும். மரியாள் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சம்பவம், அதனுடைய வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது வாசிங்க, அந்த 48ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அடிமையின் தாழ்மையை கர்த்தர் என்ன செய்தார்? நோக்கி பார்த்தார். பக்கத்தில் சொல்லுங்க, அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். இது முதல் என்ன சொல்லுவாங்களாம்? பாக்கியவதி, பாக்கியவான் என்று எல்லாரும் சொல்லுவார்களாம். சத்தமுறையிலே சொல்லுங்க. அருமையானவர்களே, இந்த வசனம் நல்லா கவனித்து பாருங்க. இது முதல் என்னை பாக்கியவதி என்று சொல்லணும். இந்த கிறிஸ்மஸ் அதுதான். உங்களை பார்க்கிறவர்கள் இனி உங்களை பாக்கியவதி, பாக்கியவான்கள்னு சொல்லணும். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? ஏன்னா இந்த மரியாதை குறித்தால் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பள் ஆசை, கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படி இருக்கு. அப்ப கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீன்னு சொல்லப்பட்ட இந்த பெண்மணி என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், இது முதல், இன்னையிலிருந்து, இது முதல்ல இந்த நிமிஷத்திலிருந்தே, இந்த நொடியிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து என்னை எப்படி சொல்லணும் எல்லாரும்? பாக்கியவதி அப்படின்னு சொல்லணும். ஏன் இதை சொன்னா? மரியாள் ஏன் இதை சொல்லணும்? மரியாள் ஒரு சாதாரண பெண்மணி அது வரைக்கும். அதாவது தவறாக எடுத்துக்கூட வேண்டாம். மரியாள் மிகப்பெரிய புனிதர் என்பதில் என்ன கிடையாது, எந்த குறைவும் கிடையாது. மரியாளை போல ஒரு பரிசுத்தமுள்ள தாய் அப்படின்னு சொல்லுவதற்கு வேற யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் மரியாள் நல்ல கவனித்துக்க, வணக்கத்துக்குரியவர் ஆனால் வழிபாட்டுக்குரியவர் அல்ல. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம்ங்கிறது எல்லாருக்கும் என்னது? இப்போ நம்மளே சொல்லும்போது, ஒருத்தரை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? சார் வணக்கம், சார் அண்ணே வணக்கண்ணே, தம்பி வணக்கம், அப்படி தான் சொல்லுவோம். இது வணக்கம் என்பது எல்லாருக்கும் என்னது? ஒருத்தரை கனப்படுத்துறது. ஆனால் வழிபாடு என்பது அவருக்கு எல்லா காரியத்தையும் ஆராதனை செய்வது, அவரை தொழுது கொள்ளுவது. மரியாள் வணக்கத்துக்குரியவர் ஆனால் வழிபாட்டுக்குரியவர்கள் அல்ல. இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? அவங்களை வழிபாட்டுக்குரியவர்களாக மாற்றி வைத்து விட்டார்கள். சரி, இருக்கட்டும். இந்த மரியாள் என்ன சொல்லுகிறாருன்னா, இன்னைக்கு அப்படி லெவலுக்கு வந்திருக்கிறாங்க, அந்த லெவலுக்கு போயிருக்குன்னா இந்த ஒரு வசனம். ஒருவேளை ஒரு கூட்டம் அறிந்தோ அறியாமலோ அவங்களுக்கு வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்படி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறது என்னென்னா, ஒருவேளை நீங்கள் அதை செய்தீங்கன்னா இந்த வசனம் அந்த அம்மாவுக்கு நிறைவேறிக்குன்னு நான் யோசிக்கிறேன். என்னென்னா, இது முதற்கொண்டு என்னை எப்படி சொல்லணும்? எல்லாரும் பாக்கியவதின்னு சொல்லணும். ஏன் இந்த வசதியை அவங்க பயன்படுத்தினாங்க, ஏன் இதை சொன்னாங்க அப்படிங்கிற குறித்து அவங்களுக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கிறிஸ்மஸ் இருக்கும், வித்தியாசமாக. அதனால் கொஞ்சம் உட்காந்து தூங்கிட்டீங்கன்னா பாதியும் கேட்காது, அதனால் மீதியும் கேட்காம போயிடும். அதனால் கவனிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் கேளுங்க. இதனுடைய கருத்துக்கள் ஏன் அப்படின்னு சொல்லி நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் இதை சொன்னாங்க? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் இல்லை, எல்லாரும் என்ன செய்வாங்க? பாக்கியவதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அதே
வாழ்த்துல, அதே பாடல்ல, அதே துதி சத்தத்தில் ஒரு 3 காரியத்தை அழுத்தமாக சொல்லிட்டு வராங்க. 51, 52, 53, 54 இந்த வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 51ல நீங்க வாசிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். நல்ல இருதயத்தில் சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எங்க ஒரு வாழ்த்து, ஒரு துதி, ஒரு சந்தோஷ பாடல் அப்படின்னு சொல்லும்போது புகழ்ந்து பாடுவாங்க, போற்றுவாங்க, அதனை செய்யணும். ஆனால் இங்கே இடையில இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறா பாருங்க. அந்த பாடல் வரிகளில் இருதய அகந்தை உள்ளவர்களை என்ன செய்தார்? சிதறடித்தார். அப்புறம் சொல்றாரு, பலவான்களை ஆசனங்களை விட்டு தள்ளி தாழ்மையானவர்களை, பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக அனுப்புகிறார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதனுடைய அர்த்தத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன் இதை பயன்படுத்தினா, அதனால தான் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனால தான் அந்த அம்மையார் சொன்னாங்க, இது முதல் கொண்டு என்ன சொல்லுவாங்க? பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானே, இந்த உலகம் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. எப்போவுமே இந்த உலகம் ஒருவன் நல்லவனாக, நீதிமானாக, உத்தமனாக, நேர்மையுள்ளவனாக வாழ்கிறவனை பார்க்கும்போது அவனை இந்த உலகம் எப்படித்தான் பார்க்கும்? பைத்தியக்காரனாய்த்தான் பார்க்கும். ஒருத்தன் நல்லவனாக இருந்தாலும் பைத்தியக்காரன் தான். இன்னொருத்தன் நல்லவனாக இருக்கணும்னு நினைச்சாலும் அவன் யாரு தான்? பைத்தியக்காரன் தான். அவனை அசட்டை பண்ணப்படுவான். இதுதான் காலங்காலமாய் தொண்டு தொட்டு இருக்கிற ஒரு அனுபவம். பிள்ளை தவறான வாழ்க்கையில் மதுபானம் குடிச்சிட்டு தெரியுதான், பிள்ளை தவறான அதை என்ன செய்யறது இல்லை. அதான் இன்னைக்கு சமூகம் அப்படி இருக்குங்க. குடிகாரனை பார்த்து அவனை சொல்லி, எப்பா நீ எல்லாம் குடிக்கிறப்ப தப்புப்பா, நீ இப்படி இருக்கக்கூடாதுடான்னு சொல்லி அவனை திருத்தி ஒருத்தன் சர்ச்சைக்கு கொண்டு வந்தான். அவனை குடிகாரனாக இருக்கும்போது அவனை பார்த்து கொண்டிருந்தவங்க திருந்தினதுக்கு அப்புறம், இல்லை என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு, அந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. யோசித்து பாருங்க. அவன் குடித்து அந்த குடும்பம் அழிஞ்சு கொண்டு இருக்கும்போது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவனை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? பைத்தியக்காரா, நீ எல்லாம் இதுக்கடா கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு? இவ்வளோ வேதனையான அனுபவம் பாருங்கள். அப்போ திருந்துறது இந்த சமூகத்துக்கு என்னதல்ல, ஏற்புடையதல்ல. ஒருவர் திருந்தது இந்த சமூகத்துக்கு என்னல்ல, ஏற்புடையதில்லை. நல்லவனாய் வாழ்வது இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. நான் இப்போ சொல்கிறேன், பின்னாடி பாருங்கள். அதனால தான் மரியாள் இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். ஏன்? அன்றைக்கு இருந்த சமூகம் அப்படி இருந்துச்சு. யூதர்கள் மரியாள் இவ்வளவு போல்டாக இந்த வார்த்தைகளை, வசனங்களை சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலை. யூதர்களுக்கு நடுவில் ஒரு பல பிரிவுகள் இருந்துச்சுங்க. அதில் குறிப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு 7-8 பிரிவு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. யூத ஜாதிக்குள்ள, இஸ்ரேல் சமூகத்துக்குள்ள ஒரு 7-8 பிரிவினர் இருக்கிறாங்க. அதில் முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, பைபிள் அடிக்கடி நம்ம வாசிக்கிறது, யாரு? பரிசேயர்கள். யூதர்களை ஒரு உட்பிரிவு என்னது? பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் அந்த காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில், இயேசு பிறந்த போதும் அவர் இருந்த போதும் இந்த பரிசேயருடைய பங்களிப்பு என்ன செஞ்சுட்டு அந்த நாட்களில் நிறைய. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அடுத்தடுத்து யார் பேரை போட்டிருக்கோம்? பரிசேயர்கள் வார்த்தையை நம்ம படிச்சுட்டே வருவோம். ஆகவே பரிசேயர்கள் அங்கே இருந்தார்கள். இவங்க என்னென்னா பிரித்தல் அப்படின்னா பிரிந்து வாழ்தல் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாழ்க்கை. அதை விட்டு நான் எப்படி வாழ போகிறேன்? பிரிந்து வாழ போகிறேன். பிரிந்து இதில் கூட நான் சேர்ந்து இருக்க மாட்டேன், அவங்கள விட்டு கொஞ்சம் பிரிந்து இருப்பேன் அப்படிங்கிறது தான். மொத்த கூட்டத்தில் இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் எப்படி இருப்பேன்? செப்பரேட்டாக இருப்பேன். இதுதான் பரிசேயருடைய வாழ்க்கை. அவங்க மூலப்பொருள், அந்த பேருக்கான அர்த்தமே அதுதான். இவங்க கிறிஸ்துவுக்கு முன்பதாக
135 ஆண்டு வருஷங்களுக்கு முன்பு இயேசு பிறப்பதற்கு 135 கிமு 135 மக்கபெயருடைய காலங்கள், மக்கபெயரோட ஆட்சி காலங்கள் இருந்துச்சு. ஒருவேளை மக்கபெயர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இவங்க ஆர்சி பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது மக்கபெயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். முதலாம் மக்கபெயர், இரண்டாம் மக்கபெயர். எப்படி நமக்கு 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 நாளாகம் 2 நாளாகம் இருக்கும், அதே போல் அவங்களுக்கு என்ன இருக்கும், அது நமக்கு இதே போல் மக்கபெயர்ங்கிற பெயர் இருக்கும். அவங்க ஆட்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த மக்கபெயருடைய காலங்களில் இவங்க ரொம்ப டாமினேஷன். அன்னைக்கு தான் அவங்க எழும்புறாங்க, நல்ல எழுந்து வளர ஆரம்பிச்சு. அந்த காலத்திலேருந்து தான் அவங்க வளர 135 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உருவாகிட்டாங்க. இவங்க நியாயப்பிரமாணத்தின்படி இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தங்களை பழைமைக்கவாதிகள். இவங்கெல்லாம் யாருது? பரிசேயர் என்பது பழைமைவாதிகள். இவங்கெல்லாம் பழமை எதிர்படியே தான் நடக்கணும், இந்த சட்டத்திட்டத்தின்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் போவாங்க. சடங்காச்சாரங்கள், பழைய சடங்காச்சாரங்கள் படி நடப்பாங்க. இப்படி தான் போகணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லி. ஆனால் இவங்களுக்கு டெட் அகைன்ஸ்ட் யாருன்னா சதுசேயர்கள். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இப்படி நம்ம அடிக்கடி வாசித்துட்டே இருப்போம். இந்த சதுசேயர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நேர் எதிராக இருப்பாங்க. இவங்க எங்கேருந்து வந்தவங்கன்னா, தாவீது ராஜா இருந்த காலத்தில் புதிதாக சாதோக்கின் அப்படிங்கிற ஒருத்தர் பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அதற்கு முன்னாடி இருந்தவனை தள்ளிட்டு சாதோக் அங்கே ஆசாரியனாக வருகிறான். அது பிரதான ஆசாரியன். அதற்கு பின்பு இந்த சாதோக்கின் பின்வழி வந்தவங்க தான் அந்த பெயரை வைத்து கொண்டு சாதோக்கின் வம்சவழிகள். அவங்க தான் சாதோக்கின் ஆசாரியின் வம்சவழியில் வந்தவங்க தான் சதுசேயர்கள். பட் இவங்க துவங்கினது தேவனை மகிமைப்படுத்த, ஆராதிக்க, உயர்த்த. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆனால் இவங்க காலப்போக்கில் எப்படி ஆகிட்டாங்கன்னா, வேதத்துடைய நியாயப்பிரமாணத்துக்கே நிறைய கருத்து எப்படி ஆகிட்டாங்க, எதிரானாங்க. இவங்க பழமைவாதத்தை நேர எதிர்க்கிறவங்க. அவங்க எதெல்லாம் சரின்னு சொல்லுவாங்கன்னா இவன் அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவான். அவங்க சொல்லுவாங்க பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்லுவான், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லைம்பாங்க. அவங்க ஆவி உண்டுன்னு சொல்லுவான், இவன் ஆவி இல்லைன்னு சொல்லுவான். அவன் தேவதூதர்கள் உண்டுன்னு சொல்லுவான், இவன் தேவதூதர்னா ஒன்றுத்தன் கிடையவே கிடையாது அப்படிமா. அவன் ஆத்துமா அழியுன்னு சொல்லுவான், இவன் ஆத்துமா அழியாதுன்னு சொல்லுவான். நல்ல சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இதான் பிரச்சனை, நேர் எதிரி. இவன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறானோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவான், இவன் என்னெல்லாம் இல்லைன்னு சொல்கிறானோ அதெல்லாம் இவன் இருக்குன்னு சொல்லுவான். இவங்க 2 பேருக்குள்ள இந்த இதான் இருந்து கொண்டே இருந்துச்சு. காரணம், நம்ம தொடங்கும் போது நல்ல ஆசாரிகளை தொடங்கினாங்க, பலிபீடர்களாக இருந்தாங்க. ஆனாலும் நிறைய காரியத்தில் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, காலப்போக்கில் மாறுபட்டு அவங்க வாழ்ந்ததை பார்க்கிறோம். இது பரிசேயர் யார் கூட்டம்? சதுசேயருடைய கூட்டம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். இவங்கெல்லாம் யார் காலத்தில் வாழ்ந்தாங்க? இயேசு பிறக்கும்போது வாழ்ந்தாங்க. அதனால் இப்போ சொல்ல வரேன், நல்லா கவனிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேதபாரகர்கள். இந்த வேதபாரகர்கள் எப்போவுமே வேதத்தை நெசிச்சுட்டே இருக்கிறவங்க, ரொம்ப தியானித்து அதை எடுத்து அதை பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, அரசு பணியில் நிறைய காரியத்தில் இவங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. முக்கியமாக எழுத்து பணி, அரசாங்க சம்பந்தப்பட்டதான எந்த ஒரு தஜாவத்தை எழுதணும்னாலும் யாரை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க? இவங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வேதபாரகர்கள் தான் அவங்க இன்னைக்கு இருந்த எல்லாருக்கும் செய்தி அனுப்புறது கூட என்னதான், ஹேண்ட் ரைட்டிங் பண்ணி எழுதி அரசு என்ன சொல்கிறாரோ, சட்டம் என்ன சொல்லுதோ அதை எழுதி மக்களுக்கு கொடுக்குறதெல்லாம் யார் தான் பண்ணியிருக்கிறா? இந்த வேதபாரகர்கள் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும், ஒரு பிரதான வேதபாரகர் யார் தான்? எஸ்ரா எப்படிப்பட்ட கொடுத்து, அவன் தேறின எப்படி இருந்தான் வேதம். அதனால் வசனத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க, நியாயப்பிரமாணத்தில் தேறினவர்களாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது நியாயசாஸ்திரிகள். எல்லாமே நியாயப்பிரமாணத்தில் அடிப்படை தான் வர்றவங்க. நியாயப்பிரமாணம் தான் எல்லாரும் கையில் வச்சுருப்பான், அதை மாற மாட்டாங்க பழைய ஏற்பாட்டுப்படி. அடுத்து நியாயசாஸ்திரிகள். இவங்களை பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை தாங்களும் கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் தான் நியாயசாஸ்திரிகள். பள்ளிகளில், கல்லூரிகளில், அது மட்டும் இல்லாமல் ஆலயங்களில், எல்லா இடங்களும் எங்கெல்லாம் மக்கள் கூடுறார்களோ அவர்கள் பிரமாணங்களை போதித்து கொடுக்கிறவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள் யார்? நியாயசாஸ்திரிகள். இவங்களை குறித்தெல்லாம் நிறைய இருக்குது. இவர்களை பேர் நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து தனித்தனி டாபிக் நான் ஒருத்தர் டைட்டாக காலையில் சொல்லிட்டு மட்டும் போயிடும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு. இவங்க எல்லாத்து குறித்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. மற்றவங்க எல்லாரையும் செய்ய வைப்பாங்க, ஆனால் இவங்க தங்கள் விரல்னால அதை நினைச்ச மாட்டாங்க, தொட மாட்டாங்கன்னு இருக்குது. கடினமான வேலைகளை செய்ய வைப்பாங்க எல்லாரும், நீ அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய்யன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க தொட மாட்டாங்க. அதனால் இந்த கேட்டகரியில் உள்ளவங்க நியாயசாஸ்திரிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா எசனேயர்கள். இன்னொரு குரூப் யார் இருக்கா? எசனேயர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பிதகோரியா என்கிற ஒரு பிரிவிலிருந்து அவங்க வந்தவங்க. பிதகோரியா என்கிற பிரிவிலிருந்து இவர்கள் வந்தவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னியாசி பிரிவை சேர்ந்தவர்கள். இவங்க யார்? சன்னியாசிகள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணங்கிறது ஆகாது, துறவரம் பூண்டவர்கள். இந்த எசனேயர்கள் எப்பவுமே துறவரம்
கொள்றவங்க திருமணம் செய்யக்கூடாது, தனியாக வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப சைலண்டான ஆட்களாம், சாதுக்கள்னு இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம ஊரில் நிறைய சாதுக்கள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த சாதுக்கள் சன்னியாசிகள்ங்கிற பேர் இங்கே தான் வந்துச்சு. இவங்க வாழ்க்கையிலேயே அப்படி தான் இருந்திருப்பாங்களாம், ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற சாதுக்கள் எல்லாமே அருவாளோடையும் கம்பளம் தான் தெரியுதாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான அடியாள்களை வச்சுருக்கிறாங்க. எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான அடியாள் இருக்கிறாங்க. எந்த ஆசிரமத்துக்கு போய் பார்த்தாலும் லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்கன்னா, ஒரு 10,000 பேர் கூடுறாருன்னா அதில் குறைஞ்சது 1000 பேராது எதை தூக்குறவனாக இருக்கான், அருவாளை தூக்குறவன், கம்பை தூக்குறவன் தான். இப்போ அவங்க அன்னைக்கு அப்படி இல்லை. இவங்க எசனேயர்கள் எப்படிப்பட்டவங்களாம், வெரி சைலண்ட் குவைட் பீப்புள். அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்களாம், எந்த காரியத்திலும் இன்வால்வ் மாட்டாங்களாம் இவங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலோத்தையர்கள் அப்படின்னு இன்னொரு குரூப்பு. இது எல்லாமே யூத மதத்தில் யூத ஜனத்தில் இந்த பிரிவுகள் இருந்துச்சு அன்னைக்கு. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு அடுத்து வாரம் பாருங்கள். இப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த இவங்களை பார்த்தீங்கன்னா செலேத்தையர்கள், இவங்க யார் அப்படின்னு சொன்னால், இவர்கள் யூத மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆலயத்தில் போய் உட்கார்றது, ஆராதிக்கிறது இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் யூதர்கள், ஆனால் என்னென்னா அதுக்கு நேர் எதிராக இருக்கிறவங்க. காரணம்னா இவங்க ஒரு தீவிரவாத குறிப்பு மாதிரி. எங்கள் ஜனத்துக்கு என்ன வேணும், விடுதலை வேணும். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்துக்கு விடுதலை வேணும். அதற்காக போராடுகிறவர்கள், மக்களுடைய விடுதலைக்காக போராடுகிறவர்கள் தான் இந்த செலோத்தியர்கள். இந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் பரபாஸ், யூதாஸ் காரியத், இவங்கெல்லாம். அதுலேயும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட சீசர்களில் ஒருவனாக இருந்ததான சீமோன் கூட, 2 சீமோன் இருந்தாங்க. அதில் ஒன்று சீமோன் பேதுரு, இன்னொரு சீமோன் இருப்பான் கானானியனாகிய செலோத்தியல் எனப்பட்ட சீமோன், அவன் கானானியன். ஆகவே இந்த சீமோனும் எந்த வம்சத்தை சேர்ந்தவன், இந்த செலோத்திய வம்சத்தை சார்ந்தவன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதில் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா என்ன வேணும், விடுதலை வேணும். இப்போ நக்ஸ்லைட்னு சொல்கிறாங்களே, எதுக்கு? இப்போ நம்ம விடுதலை புலிகள் இங்கே பிரச்சனை போட்டுகிட்டே இருந்தாங்க, பிரச்சனை நடந்துச்சு, யுத்தம் நடந்துச்சு. எதுக்காக யுத்தம் பண்ணாங்க? அவங்களும் உலகத்தில் ஒரு பக்கம் நம்ம இந்தியாவே அவங்கள யார் தான் சொல்லிச்சு, தீவிரவாதின்னு சொல்லுது. அதை தீவிரவாதின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில், அவங்க நடைமுறையில் அவங்களுக்கு அது என்னது, விடுதலை இயக்கம். அவங்களுக்கு என்ன வேணும், அடிமைத்தனத்திலிருந்து என்ன வேண்டியது இருக்குது, விடுதலை வேணும். அதுக்கு தான் அவங்க வந்தாங்க. பரபாஸ் கொள்ளையன்னு சொல்லி காமிக்கிறாங்க, கொள்ளையன் கிடையாது. ஆக்சுவலாக யார் அவங்க, விடுதலை போராளிகள். அவங்களுக்கு விடுதலை வேணும், எப்படியா யூதர்களுக்கு விடுதலை வேணும். அதில் அவங்க தெளிவாக இருந்தாங்க. இன்றைக்கும் நிறைய நக்ஸலைட் பாதிகள்னு பல இடங்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, உல்ஃபா தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய பல இடங்கள். இவங்ககிட்ட கேட்டிங்க, தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, எங்களை அடக்குறாங்க, அதை நாங்கள் என்ன செய்கிறோம், எதிர்க்கிறோம். எங்கள் மக்களுக்கு சம உரிமை கொடுங்க அப்படிங்கிறதா. ஒரு சமூகத்தை அடுக்கும்போது, ஒரு சமூகத்தை அடைக்கும் போது அவங்களால என்ன செய்வாங்க, வெகுண்டு எழுதிருந்துருவாங்க. இதுதான் பிரச்சனை ஆகிறது. நல்ல கவனி. இந்த கூட்டம் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு கூட்டம் இருந்தாங்க. யார் அப்படின்னா, அவங்க தான் ரொம்ப ஃபேமஸான ஆசாரிய கூட்டர்கள். இந்த ஆசாரிகள் எங்கேருந்து வந்தாங்கன்னா, அதே லேவியர் கோத்திரத்திலேருந்து வந்தவங்க தான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஆசாரிகள் இருந்தார்கள். இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அதிகார துர்பிரயோகம் பண்ணாங்க. அதிகாரத்தை முழுது யார் கையில் வச்சுக்கிறது, எதுனாலும் நான் தான் செய்வேன், எங்கே இதை பற்றி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆசாரிகள் அன்னைக்கு டாமினேஷன் நிறைய இருந்துச்சு. ஆசாரிகள் கூட்டம் இருந்துச்சு. இவங்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. யார் அப்படின்னு சொன்னால், இந்த யூதர்கள்லேருந்தே ஒரு பிரிவு ஆயக்காரர்கள் இருக்குது. இந்த ஆயக்காரர்கள் நிறைய பேர் நினைப்போம், ஆயக்காரர்கள்லாம் நம்ம வேற ஆள் போல். ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் வாசிக்கும் போது அப்படி ஆயக்காரரும் பாவிகளும் அப்படின்னு வேறு உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, நிறைய நேரங்கள் ஆயக்காரர்கள் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா வேறு இனத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது. அதில் ஒரு சிலர் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் ரோம அரசாங்கத்துக்கு கீழே வரி வசூல் பண்ணுகிற யூதர்கள் அத்தனை பேருமே யார் தான், ஆயக்காரர்கள் தான். அந்த பதவியில் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பதவி வரி வசூல் பண்ணுகிற பதவி. அதனால் அவங்க ஆயக்காரர்களாக இருந்தார்கள். இப்போ இந்த 8 வகையான பிரிவு மக்கள் எதுக்குள்ளே இருக்கிறாங்க, இந்த யூதர்களுக்குள்ள. இந்த 8 பேர் 8 விதத்தில் கிரியை செய்வாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 8 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கிடையாது, உகந்து போக மாட்டாங்க, இன்னொருத்தனை எழும்ப விட மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவங்க இந்த டீம், இந்த 8 பிரிவு அங்கே இருக்குதுன்னா, இந்த 8 டீமு தனக்குத்தானே தாம் குழு அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. மற்றவனை மட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இன்னொரு பெரிய காரியம் என்ன, ஆபத்து யாருக்கு அப்படின்னா, அங்கே இருந்த யூத மக்களுக்கு, அங்கே இருந்த அப்பாவி ஜனங்களுக்கு.
ஏழை ஜனங்களுக்கு, எளிமையான ஜனங்களுக்கு, அங்கே இருந்ததான நடுத்தர மக்களுக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு தான் இருப்பான், இவங்க எல்லாருமே அங்கேருந்து அவங்க ஆட்களை வந்து கொள்ளையடிக்கிறதும், அவங்ககிட்ட வந்து வசூல் பண்ணுறது, அவங்கள இருக்கிற வாழ்க்கையில் அவங்க அப்போ இவங்களுக்கு விடுதலை கிடையாது. எப்போமாவது நிம்மதியாக ஒரு வாழ்வு இருக்குமா அப்படி தான் எதிர்பார்த்துருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ யார் பிறக்க போகிறா? இதுதான் இயேசு பிறந்த காலத்தில் இருந்த சம்பவம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பரிசேயர் இருக்கிறாங்க, சதுசேயர் இருக்கிறாங்க, வேதபாரகர் இருக்கிறாங்க, அப்புறம் நியாயசாஸ்திரிகள் இருக்கிறாங்க, எசனேயர்கள் இருக்கிறாங்க, செலோத்தியர்கள் இருக்கிறாங்க, ஆசாரிகள் இருக்கிறாங்க, ஆயக்காரர்கள் இருக்காங்க. இப்படி 8 கூட்டமும் பொதுமக்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? இவன் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லுவான், அவன் சொல்கிறதான் சரிவான். இப்போ அப்பாவி ஜனம் என்ன செய்யும்? கோயிலுக்கு வந்தால் வசூலுங்க. இப்பவும் நிறைய கோயில்கள் இருக்குது. என்ன கட்டி தான் போகணும்? போய் என்ன போடணும்? ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் தரிசனம் பண்ணணும். இது அன்னைக்கு இருந்துச்சு. யூதர்கள் அதை செஞ்சாங்க. உள்ளே வந்து அதுக்கு என்ன கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எங்கேருந்து தான் வாங்கணும்? இப்போ நீங்கள் இங்கே வாரீங்க, அன்றைக்கி இதெல்லாம் பலி செலுத்தினாங்கல்ல, ஆடு கோழி மாடு இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி பலி செலுத்து, அதெல்லாம் எங்கே வாங்கலாம்? அங்கே வாங்கிக்கோங்க, அதுதான் புனிதமானது. வெளியிலேருந்து வர்ற ஆடை விட, வெளியிலேருந்து வர்ற புறாவை விட, வெளியிலேருந்து வர்ற கோழியை விட நாங்கள் எங்கே வச்சுருக்குறோம்? கோயில் வாசலில் வச்சுருக்குறோம். அது வந்து புனிதமானது. கோயில் வாசலில் 10 பண்ணி கிடந்தாலும் புனிதமானது தான் உங்களுக்கு. நல்ல இது அந்த நாட்களில் தான் செஞ்சாங்க. அதை வச்சு காசு, அப்போ எல்லாத்துலேயும் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாங்க? காசுகளை சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பணம் 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 பணம். இந்த தொடர்ச்சியில் வந்தவங்க தாங்க இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பின்பாகும் திருச்சபைக்குள்ளே அந்த புத்தி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் சொல்ல வர்றத காரியம் பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. இதற்கு நடுவில் தான் மேசியா பிறப்பார் சொல்லி எல்லாரும் என்ன இருக்காங்க, எதிர்பார்க்க, விடுதலை வேணும். எல்லாரும் இந்த 8 குரூப்பு எதிர்பார்த்தாங்க. இந்த 8 குரூப்லையும் இன்வால்வ் ஆகாத பொதுமக்களும் யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? மேசியா வரணும். ஏன்னா மேசியான்னு யார் அப்படின்னா அவர் தான் விடுதலை தருபவர். அவர் வந்தால் யூதர்களுக்கு நிரந்தரமான என்ன உண்டு? விடுதலை உண்டு. அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு விடுதலை நிரந்தரமாக வேணும்னு சொல்லி இந்த மேசியாவுக்காக காத்திருக்கிறாங்க. இப்போ இந்த 8 பிரிவிலையும் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இது எதில் பிறந்துடணும்? ஏன் சமூகத்தில் பிறந்தா நல்லாயிருக்கும், ஏன் பிள்ளையில் பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வயிற்றில் பிறந்தா போதுன்னு சொல்லி அநேக ஸ்திரீகள் பல வருஷங்களாய், எப்பன்னா கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 700 வருஷமா ஆட்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? காத்து இருக்கிறாங்க. என்ன வேணும்? மேசியா எங்கிருந்து வரணும்? ஏமா நல்லா கவனிங்க. மேசியா எங்கிருந்து பிறக்கணும்? ஏன் வயிற்றில் பிறக்கணும்னு சொல்லி அநேக ராஜகுல மக்கள், இந்த யூத சமூகத்தை சேர்ந்த நிறைய ஸ்திரீகள் காத்திருந்தாங்களாம். ஆனால் ஒரு நாள் வந்தது, எதிர்பாராமல், எதையுமே சிந்திக்காமல், தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு வேலை நடந்து கொண்டிருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து என்ன சொல்கிறான்? நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்லி ஒருத்தர் சொல்கிறான். மரியாளை நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார்? நீ இருக்கிறார், நீ கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவள், ஆசீர்வதி. ஒன்றுமே இவ்வளோ புரியல, என்னடா திடீர்னு ஒருத்தர் சொல்கிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிறா, நம்ப முடியல. என்னை ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறா, திருமணம் ஆகலை, இது எப்படியா நடக்கும்? இன்னும் எனக்கு மேரேஜே ஆகலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ கரப்ட் உள்ள பெண்ணாக இருந்தால் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டான். அது நாளைக்கே கூட பெற்றெடுத்துட மாட்டேன் அப்படின்றவா. இது அப்படி இல்லை, அவளுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. அதனால தான் சொன்னேன், மரியாளை போல ஒரு பரிசுத்தமுள்ள ஸ்திரியை என்ன செய்ய முடியாது பார்க்க. ஒரு மேசியா, ஒரு ரட்சகர் பிறக்கணுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. உலக பாவங்களை நீக்கிறவர் வந்து பிறக்கணும்னா அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்க வேண்டும் யோசித்து பாருங்க. இப்போ சொல்கிறா, அவன் சொன்ன இல்லைம்மா இப்படிலாம் நடக்கும், நான் பின்னாடி அதை சொல்லிடுறேன். அப்படி சொன்ன உடனே சரி நான் ஆண்டவருக்கு அடிமை சொல்லிட்டு நீ சொல்கிறான்,
உனக்கு இது நம்பன்னா நேராக போய் யாரை பாரு, எலிசபெத்தை போய் பார். உடனே எலிசபெத்தை பார்க்க போகிறா. அவனோட சகோதரி, இனத்தால் சகோதரினா அக்கா இல்லாத பெரியம்மா சித்தப்பா பிள்ளைகளாக இருக்கலாம். அதனால் அங்கே போய் பார் அப்படின்னு. உடனே எலிசபெத்தை தேடி போகிறான். யார் அது எலிசபெத் அப்படின்னா சகரியா என்கிற பிரதான ஆசாரியருடைய மனைவி. இப்போ அங்கே தேடி போகிறான். போய் அவனை பார்க்குறான். போய் இவளை வாழ்த்துறான். ஏன்னா உனக்கு 6 மாதம் எனக்கு நீங்கள் கேள்விப்பட்டேன், எக்கா நீ நல்லா இருக்கிறியா, நீ கர்ப்பவதியாக இருக்கன்னு சொல்லி எனக்கு இப்படி தேவதூதன் மேலே வந்ததப்பா, அதான் உன்னை பார்த்துட்டு வாழ்த்த வந்தேன்னு சொல்லி இவள் வாழ்த்தும் போது அவள் வயிற்றில் உள்ள பிள்ளை என்ன செஞ்சிச்சான், துள்ளிட்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்போ நல்லா கவனிங்க. இவன் சொல்லி வாழ்த்துற உடனே அவ திரும்ப இவளுக்கு சொல்லுகிறான். யாரு? எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்லுகிறா, என் ஆண்டவருடைய தாயார். அந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க, அதை புரிஞ்சுக்கிடுங்க. அவன் என்ன சொல்றா பாருங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடையாது. நல்ல கவனிங்க, சொந்தக்காரி தான், ஒருத்தர் உறவுக்காரங்க. ஆனாலும் இப்போ எப்போ வந்த மாதிரி தான் இவளும் பார்த்துருப்பா. ஏக்கா நல்லா இருக்கியா, என்ன தங்கச்சி நல்லா இருக்கியா, பிள்ளை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. இப்படி தான் இப்போ என்ன சித்தி இப்படி இருக்குது, பெரியம்மா அப்படி இருக்குது, இப்படி தான் கேட்டு. ஆனால் இங்கே அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. என் ஆண்டவருடைய தாயார் எப்படி சொல்றா? என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு கிடைத்தது எதனால் இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ வாழ்த்தின போது என் வயிற்று உள்ள பிள்ளை களிப்பாய் சொல்லிட்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்போ மரியாள் என்ன ஆகிறா? உறுதியாகிறா. தேவதூதன் சொல்லிட்டான், நீ கற்பவதியாக என்ன பெறுவாய்? குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்ன செய்வாங்கள பெயரிடுவார். அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்வார்? ரட்சிப்பார் சொல்லிட்டாரு. இப்போ அதே வார்த்தையை யார் சொல்றா? எலிசபெத். இவளுக்கு அக்கா உறவு முறை. அக்கா சொல்றா, நீ ஆண்டவருடைய தாயார், நீ வந்து வாழ்த்துனதுனால ஏன் கருவில் உள்ள பிள்ளை என்ன செஞ்சிட்டு இருக்குது? களிப்பாய் துள்ளுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்றா, விசுவாசிக்கிறவளே பாக்கி. இதை நீ நம்பு, நீ தான் பாக்கியவதி. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க, இதை நீ நம்பு. ஏன்னா இவளுக்கு அதில் என்ன, ஏன்னா இவ அதை தேடி தான் வந்திருக்கிறான். கேப்ரியல் சொல்லிட்டான், தூதன் சொன்னது உண்மையா பொய்யான்னு பார்த்து உறுதிப்படுத்தத்தான் யார் வந்திருக்கிறா? மரியாள் வந்தது. அதுதான் போய் பார்ப்போம். அக்காவை வாழ்த்தணும்னு அவள் வரல. அவள் வந்தது முதல் நோக்கமே என்னதான்? இது உண்மையா? ஒருவேளை அவளுக்கு சொன்னது உண்மையானால் எனக்கும் அது என்ன செய்யும்? நடக்கும், உண்மைதான் அப்படிங்கிற வர இப்போ இங்கே வந்து சொன்னதுக்கப்புறம் இந்த எலிசபெத்து தான் அதை உறுதிப்படுத்துகிற. நல்ல கவனிங்க. அப்போ தேவதூதன் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வாரானால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு தேவன் ஒரு திட்டத்தை செய்வாரானால், ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யறனாலாம் யாரை கொண்டு வேண்டுமானால் நமக்கு பேசிடுவார். தேவதூதன் தான் வரணும்னு அவசியம். அங்கே தேவதூதன் வந்துட்டான். ஆனால் இவளுக்கு சொன்னது யாரு? எலிசபெத்துக்கு சொன்னது யாரு? அப்போ ஆவியானவர் உணர்த்துறார், உன் தங்கச்சி வரா, அவளுக்கு நீ சொல்லுன்னு சொல்லியிருக்கா. அவன் மூலமாக தான் ரட்சகர் பிறக்க போறாருன்னு சொல்லிட்டு சத்தமுறையிலே சொல்லுங்க. அதை கொண்டு சொன்ன உடனே தான் இப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துறா. எப்படி மகிமைப்படுத்துறா? அதுதான் இந்த பாடல். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. நல்ல கவனிங்க. ஏம்மா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, நான் தான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன், இந்த 8 பிரிவும் அங்கே டாமினேஷன் இருக்குது. இந்த 8 பிரிவுகளும் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இந்த 8 பிரிவு மக்களுக்குள்ளேயே எனக்கு அந்த உரிமை அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க. அந்த உரிமையெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு பெண் ஒரு சாதாரண ஏழை குடியில் இருக்கிறாளே, அவளை தேடி தான் ரட்சகர் இந்த பூமிக்கு வந்தார். இப்போ இவளுக்குள்ள கான்ஃபிடென்ட் என்னன்னா, இவங்களெல்லாம் தள்ளிட்டு ஆசாரிய குடும்பத்தில் எடுக்கல, பரிசேயர் குடும்பத்தில் இருக்கல, அப்புறம் சதுசேயர் குடும்பத்தில் இல்லை, அப்புறம் வேதபாரர்கள் செலத்தியல் குடும்பத்தில் இல்லை, செனேக்கியர் குடும்பத்தில் கிடையாது. எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குறேன், இதில் எந்த வர்க்கத்திலையும் நான் இல்லை. நான் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிற என்னை தேடி என்னை வந்திருக்கிறாரே அந்த இவங்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த விடுதலையின் நாயகன், இவங்களுக்கெல்லாம் ஜெயம் கொடுக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பிறக்கல, அவங்க வாழ்க்கையில் பிறக்கல, அந்த பெற்றெடுக்கும் தாயாய் நான் மாறி இருக்கிறேனே. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க.
அவங்களுக்கு கிடைக்காத, அவங்க வீட்டில் உள்ள பெண்மணிக்கெல்லாம் கிடைக்காத, எங்கேயோ ஒடுக்கப்பட்டு ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற எனக்கு கிடைச்சிருக்கிறதே. சத்தமுறையிலே சொல்லுங்க, இதாங்க கிறிஸ்மஸ். பக்கத்தில் சொல்லுங்க, இதான் கிறிஸ்மஸ். என்னது கிறிஸ்மஸ்? எவ்வளவோ கோடீஸ்வரங்க இருக்கும்போது, எவ்வளவோ கல்வியாளர்கள் இருக்கும்போது, எவ்வளவோ பலவான்கள் இருக்கும்போது, அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மை தெரிந்தெடுத்துக்கிறாரே. அல்லேலூயா. ஏங்க அவங்களுக்கெல்லாம் இருதயம் இல்லையா? யோசித்து பாருங்களேன், அவங்களுக்கு இருதயம் இல்லையா? பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன இருக்குது? இருதயம் இருக்குல்ல. ஆனா அவங்களுக்குள்ளெல்லாம் பிறக்காத கர்த்தர் நமக்கு பிறந்திருக்கிறார். அவங்களுக்குள்ளெல்லாம் வாசம் பண்ணாத தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதாங்க பெரிய பாக்கியம். இதைத்தாங்க அவ பாடுறா, அதைத்தாங்க அவன் சொல்றா. இருதயத்திலே மேட்டிமை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? அகற்றினார். ஏன்னா இந்த 8 குரூப்புக்கு என்ன இருந்துச்சு? மேட்டிமை. இருதயத்தில் மேட்டிமை இருந்துட்டே இருந்துச்சு. நாங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, நாங்க சாதாரண ஆள் கிடையாது, நாங்க யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற லெவல்லையே இந்த 8 பிரிவு இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆசாரியர் இருக்கட்டும், அவனும் அப்படித்தான் இருந்தான். அதே போல இருந்தது செனேசியர். அவங்க செனேசியர்களும் சன்னியாசிகள். ஆனா கூட அவங்களுக்குள்ள இருந்துச்சு, நாங்க யாரா இருக்கிறோம், புனிதர்கள், நாங்க இப்படி அந்த லெவலில் அவங்க உட்கார்ந்துட்டே இருந்தாங்க. செனேயர்கள், சாரி செனேசியர்கள், எசனேயர்கள், சாரி பேச்சில் அப்படி வந்துருச்சு. ஆமாம், நல்லா கணிச்சு. அவங்க எசனேயர்கள் அப்படி இருந்தாங்க. அவங்க ஒரு தீவிரமான கிடையாது. ஆனால் கூட அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? நாங்கள் யாராக இருக்கிறோம்? நாங்கள் இப்படி தீர்மானத்தோடு இருக்கிறோம். திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்க, ஆனால் ஜனத்தின் விடுதலை அவங்களுக்கும் வேணும்னு நினச்சவங்க. ஸோ அவங்க இதில் வந்திருக்கலாம். நாங்கள் இத்தனை ஆண்டாண்டு காலமாக கர்த்தருக்கு பணி செய்கிற ஆசாரிய கூட்டம் எங்கள் சமூகத்தில் என்ன செய்வார்? இயேசு பிறக்க முடியும் நினச்சிருக்கலாம். நியாயசாஸ்திரிகள் நாங்கள் தானே படுத்து போதிக்கிறோம், சத்தியத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் போதிச்சு கொடுக்கறதே நாங்கள் தானே. வேதபாரர்கள், ஏய் நீ போதிக்கிறவன நான் கற்றுக் கொடுக்குறேன்டா, நான் தாண்டா எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன், அது ஆள் ஆகலாம் இவ்வளவுன்னு சொல்லி நான் எடுக்கிறது நான் தானே, இப்போ உங்களை விட நான் தாண்டா பெரிய ஆள் சொல்லி இவனு சொல்லியிருக்கலாம். இப்படி ஆளுக்கு பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தேவன் யார்கிட்ட பிறந்திருக்கிறாரு சொல்லுங்க? ஒரு சாதாரண ஏழை பெண்மணி வீட்டில். அம்மா, உலகத்துக்கு பணம் முக்கியம், உலகத்துக்கு படிப்பு பதவி முக்கியம், உலகத்துக்கு அதிகாரம் முக்கியம். ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு ஆள் மனது தான் முக்கியங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதை தேடுறாரு? உள்ளத்தை தேடுறார். அதனால தான் நம்ம பாடுறோம், தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. ஹல்லேலூயா. எதையும் ஒரு எதிர்பார்த்து வரலங்க, நம்ம உள்ளத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது தான் கேட்கிறார், உன் உள்ளத்தை எனக்கு தருவாயா, அப்படிதான் கேட்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ண தான் விரும்புகிறார். அருமையான தேவச்சனமே, இதைத்தான் இவ புரிந்து கொண்டு சொல்றா. அடிமையின் தாழ்மை. என்னை நசுக்கி நசுக்கி வச்சிங்கல்ல, நீங்களை எலும்பு விடாமல் வச்சிருந்தீங்கல்ல, எங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட சாப்பிட விடாம ஆக்குனீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஊரில் பாருங்கய்யா, நம்ம தேசத்துக்குள்ள 3 விதமான அடிமைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய இருக்குது. ஒரு 3 அடிமைத்தனம் ரொம்ப டாமினேட்டாக இருக்கிறது. ஒன்று அதிகாரத்தின் அடிமைத்தனம். நாங்கள்லாம் யாராக இருக்கிறோம்? ஆளுகிறவர்கள், அதிகாரமுடையவர்கள். அந்த ஒன்று இருக்கிறது. 2வது பணம்.
நாங்கள்லாம் யார்? பணம் படைத்தவர்கள், கோடீஸ்வரர்கள், கோடி கோடியா இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. மூணாவது, இது ரெண்டையும் நாசமாக்கிக்கிட்டு மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சாதி. இந்த சாதியின் அடிமைத்தனம் இன்னும் கொடுமை. நீங்கள் உடுத்துகிற ட்ரெஸ்ஸு கூட அவங்க உடுத்த மாட்டாங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் என்ன மட்டும் இருக்கும்? சாதி வெறி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். எங்க உங்களை விட எளிமையாக தான் இருப்பாங்க, ஆனால் பேசுறது மட்டும் உங்களை எப்படி தான் கூடுவாங்க? ஓய் ஓய் சொல்கிறாங்களா இல்லையா? என்னமோ ஆடு மாடை கூட்டம் மாதிரி. யோசித்து பாருங்க. எங்க நான் ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன், ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டேன். அந்த மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச உடனே ஒரு தம்பி வந்து என்கிட்ட பேசினார். ரொம்ப கண்ணீரோடு நின்று பேசியிருந்தார், வருத்தத்தோடு சொல்லிட்டு இருந்தான். உடனே என்னப்பா, எந்த ஊருப்பா, உனக்கு என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சொல்லும்போது அவன் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறான். இந்த காலேஜில் படிக்கிறையா அப்படின்னு சொன்னான். சரி, நீ யார்ப்பா, எங்கேருந்து வர அப்படின்னு சொன்னோடனே அவன் எடுத்த, நீ யாருன்னு நான் கேட்குறேன், அவ்வளோதான். பொதுவாக யாரையும் பார்த்தா எப்படி தான் கேட்போம், தம்பி நீங்கள் யார் அப்படி தானே கேட்போம். தம்பி நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ தம்பி நீ யாருப்பா அப்படின்னு கேட்டோடனே இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? எனக்கு அது இன்னும் மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. நாங்கள்லாம் எஸ்சிங்க அப்படி. இல்லை, நீ யாருன்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லுதான்? எப்போ நீ யாருன்னு நான் கேட்டேன். யாருன்னு கேட்டால் நான் இந்த ஊருக்காரன், இன்னாருடைய பையன் அப்படி தானே சொல்லணும். அவன் சொன்ன உடனே எடுத்த வார்த்தை எப்படின்னு சொல்கிறான்னா, நாங்கள் எஸ்சின்னா அப்படின்னு கேட்டேன். உடனே நாங்கள் சாம்பவருங்க அப்படிங்க. எனக்கு அவனை பார்த்து பரிதாபப்படவா கோவப்படவான்னு எனக்கு தெரில. சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்க, 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் ரொம்ப 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில்லை, இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. உன்னை கேட்டேன், டேய் உன்னை யாரா அப்படி சொன்னவன், எஸ்சின்னு சொன்னவன் யாரா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் அப்படி. இவன் பிஎஸ்சி படிக்கிறான், பிஎஸ்சி காலேஜ் படிக்கிற பையன். அவன் ஃபீல்டில் வாழ்க்கையில் நீ யாருன்னு கேட்டால் அவன் அடையாளமே என்னத்தை தான் காட்டுறான், சாதியை தான் காட்டுறான். அது எஸ்சி. எங்கள் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லுவாங்க, நாங்கள் சாம்பவர். என்னடா சாம்பார் மோர்னு சொல்லிட்டு இருக்க? இப்படியே தான் நான் சொன்னேன். என்னடா சாம்பார் மோர்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை எவரை தாழ்ந்தவன்னு சொன்னவன் அப்படின்னு கேட்டேன். இந்த உலகத்தில் எவனுமே பிறப்பால உயர்ந்தவனும் இல்லை, எவனும் தாழ்ந்தவனும் இல்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அன்னைக்கு இவங்களுக்குள்ள அந்த வெறி இருந்துச்சு. இந்த 8 பிரிவு இப்போ நான் சொன்னனே, இந்த 8 குரூப்பில் உள்ளவங்களுக்கு என்ன நினைப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பிறப்பாலேயே நாங்கள்லாம் யாரு தான்? உங்களை விட பெரியவங்க, நாங்கள்லாம் மேலானவங்க, நீங்கள்லாம் கீழானவங்க அப்படிங்கிற சாதி வெறி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் இவ சொல்றா, அவங்களுடைய இருதயத்தின் பெருமைகளை என்ன செய்தீரே, சிதறடித்தீரே. அவங்கிட்ட கிடைக்காது, எனக்கு கொடுத்துட்டீங்களே. இப்ப அவனுக்கு மீட்பு வேணும், அவனுக்கு பாவ மன்னிப்பு வேணும், அவனை ரட்சிக்கணும், அவனை விடுதலை செய்யணும். நாம் பெற்றெடுக்க கூடதான் அவனுக்கு கொடுக்கணும். சத்தமோரலே சொல்லுங்க. பிறப்பால ஒருவனையும் என்ன செய்ய முடியாது, சாதி ரீதியாக அடக்க முடியாது. கிறிஸ்துமஸ் ஏன் கிறிஸ்தவம் வளரல? சிந்திச்சு பாருங்க. அம்பேத்கர் லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு புத்த மதத்தில் சேர்ந்தார. ஏன்? அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான மனுஷன் கிடையாது, அவர் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் ஒரு பிரதிநிதி. ஆனா அவரை ஏன் ஒடுக்கினவராய் மாத்தினாங்க? அவர் வழிபட்டு வந்து அவர் இருந்த சமயம் அவரை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, ஜாதி ரீதியாக ஒடுக்கிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் வெகுண்டு எழுந்தார். அப்போ அதை விட்டுட்டு அவர் யாரா மாறி இருக்கணும், கிறிஸ்தவனா மாறி இருக்கலாம் அல்லவா, கிறிஸ்துவை தெரியும் அல்லவா, இயேசு பற்றி அவர் படிச்சிருக்கிறார் அல்லவா, கற்றிருக்கிறார் அல்லவா. இயேசுவை அவர் மறுதலிக்கவில்லை, கிறிஸ்துவை அவர் மறுதலிக்கவில்லை, கிறிஸ்தவர்களை மறுதலித்தார். ஏன்னா கிறிஸ்தவ திருச்சபைகள் என்ன இருந்துகிட்டு இருக்குது, சாதி இருக்கிறது. 2 இடத்துல மட்டும் சாதி பார்க்க மாட்டான். ஒன்று, கூட்டம் கூட்டமாக வருவதில் என்ன பார்க்க மாட்டான், எல்லா சாதிக்காரனும் வரணும். 2வது, காணிக்கப்பட்டியில் போடும்போது அதில் என்ன பார்க்க மாட்டான், சாதி பார்க்க மாட்டான். அங்கே சொல்லணும்ல, இது தாழ்த்தப்பட்டவன் போட்ட ரூபா,
இது பணக்காரன் போட்ட ரூபா, இது பெரிய கோடீஸ்வரம் போட்ட ரூபா, இது இந்த சாதிக்காரன் போட்ட எந்த அப்படி பணத்தில் இருக்குதா? நீங்கள் 100 ரூபாய் என்கிட்ட கொடுத்தா அது இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொரு சாதிக்காரன்ட்ட இருக்கும், இன்னொரு தரம் அவன் இன்னொரு சாதிக்காரன். அது யாரும் எப்போ அந்த சாதிக்காரன் தொட்ட ரூபாய் என்கிட்ட வரும் யாராவது சொல்கிறாங்களா? அதில் மட்டும் சாதி பார்க்கறதில்ல. காணிக்கையில் சாதி கிடையாது. ஆனால் தான் கடமையை செய்கிறத எதை பார்த்துக்கிறாங்க? சாதி இல்லாமல் எதையும் செய்கிறது கிடையாது. அதனால தான் அம்பேத்கர் அங்கே இருக்கிற அதே சாபம் தான் இவங்ககிட்ட என்ன செய்யுது இருக்குடா. அங்கே எடுக்கிற அடக்குமுறை ஒடுக்குமுறையும் தான் கிறிஸ்தவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் எங்கே போய் சேர்ந்துட்டாரு. அதனால அவங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அவர் காலத்தில் அவருக்கு வெளிச்சம் அப்படி இருந்திருக்குது. ஆனால் அதே புத்த மதத்தை அதிகமாய் தழுவின சிங்களர்கள் தான் ஒட்டுமொத்த தமிழர்களை என்ன செய்தவங்க? கொன்று குவித்தவர்கள். அதையும் புரிஞ்சு கொள்ளணும். அவங்க காலத்தில் இருக்கும்போது, அந்த நாட்கள் இருக்கும்போது அவங்க எதை கூட நசுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு எறும்பை கூட நசுக்கக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு வர்றவங்க. ஆனால் லட்சக்கணக்கான தமிழர்கள், அங்கே கிறிஸ்தவன், அங்கே முகமதியர்கள், அங்கே இருந்ததான இந்துக்கள், இப்படிலாம் வித்தியாச மக்களை எல்லாரையும் சேர்த்து அழிச்சாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் இவ்வளவு தைரியமா சொல்ல, இந்த கிறிஸ்துமஸ் மாறி ஆகணும். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசி, நீ கிறிஸ்தவர்கள் வேணும், எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பு வேணும், எல்லாரும் ஆண்டவரை அறியணும், எல்லாரும் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமானால் சபைகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற சாதிகள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒழிக்கப்பட வேண்டும். விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற சாதிகள் என்ன செய்யணும்? ஒழிக்கப்பட வேண்டும். சாதி சிந்தனை இருந்தால் தேவ ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. இன்னும் சத்தமுறை இல்லை சொல்லுங்க. ஆமென். மேலிருந்து பேசுறது மட்டும் இல்லை, வாழ்ந்தும் காமிக்கணும். நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன், நான் வாழ்கிறேன், அதனால பேசுகிறேன். மரியாள் அதைத்தான் சொன்னா, நீ சாதி ரீதியா இன ரீதியா இதெல்லாம் வச்சு எங்களை ஒடுக்குறியே, உங்களுக்கெல்லாம் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க. இது இவங்க மட்டும் இல்லைங்க. இந்த மரியாள் பாடின பாட்டு யாருடைய தெரியுமா? இந்த மரியாள் பாடின பாட்டு யாருடைய பாட்டு தெரியுமா? அன்னாள் பாடின பாட்டு. 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த சாமுவேலை பெற்றெடுத்துட்டு அவ பாடின பாட்டு. அந்த பாடல் தான் இதை குடிக்கிறா. என்ன சொல்றான் பாருங்க. இந்த மேட்டிமைகளை தள்ளிட்டாரு, இப்படி எல்லாத்தையும் தள்ளிட்டு பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இது எங்கே பாடப்பட்டிருக்கிறது? 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். அதில் முழுது பட்டு கீழே, அதாவது 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அந்த 1ஆம் வசனத்திலேருந்தே இருக்கும். 2ஆம் அதிகாரம் 1லேருந்து வரிசையாக 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. எல்லாம் அவர் எப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்தினார்னு சொல்றா. அன்னாள் எப்படி ஒடுக்கப்பட்டிருந்தா அப்படின்னா, குழந்தை இல்லாதனால ஒடுக்கப்பட்டாள். சமூகம் அற்பமாக பார்த்தது. எங்க இவ்வளவு நவ நாகரிகமான காலத்திலும் கூட குழந்தை இல்லைன்னா அவங்களை எப்படி தான் பார்க்குறாங்க? ஏளனமாக பார்க்குறாங்க. என்னங்க மிஷினாங்க? குழந்தை என்பது கர்த்தர் கொடுக்கிறது. ஒருவருக்கு இன்னைக்கு கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு நாளைக்கு தரலாம். யார் யாருக்கு எப்பப்போ எந்த இறக்கம் வச்சிருக்கிறாரோ அந்த டைமில் அது கிடைச்சி தான் தீரும். சத்தமாக இல்லை சொல்லுங்க. யாரையும் யாரும் அற்பமாக என்ன செய்யக்கூடாது பார்க்கும். இன்னைக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லையா, அவன் கூட பிறந்த தம்பி கல்யாணமாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கல்யாணத்தில், தம்பி கல்யாணத்தில் முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது? அக்காவுக்கு இருக்கிறது. அக்கா தங்கச்சி அதில் ரொம்ப டாமினேஷனாக இருப்பாங்க. அது யாருக்கு ஈக்குவலாக ஆகிடுவாங்க? மணப்பெண்ணுக்கு ஈக்குவலாக எனக்கு சேலை வேணும்னு கேட்கக்கூடியவர்கள் அவங்கெல்லாம். அந்த உரிமை நீங்கள் கிராமத்தில் பாருங்கள், பட்டணத்தில் எப்படின்னு தெரியல, கிராமத்தில் போட்டி போடுவாங்க. இல்லை நான் தான் என்ன எடுத்து போடுவேன், தாலி எடுத்து போடுவேன், எனக்கு தான் அந்த உரிமை அப்படின்னு சொல்லுவாள் அக்கா. தங்கச்சி சொல்லுவாள் எனக்கு தான் உரிமை, நீ வேற ஏதாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாள். இப்படிலாம் இருக்குதா இல்லையா? அக்கா தங்கச்சி போட்டி போடுறவங்க இருக்கா. இதில் சித்தப்பா பெரியப்பா மக வேற சண்டைக்கு வருவா. உனக்கு மட்டும்தான் இருக்கும், எனக்கு இல்லையா என் தம்பி, எனக்கு இல்லையா அண்ணன்னு சொல்லு. பார்த்துருக்கீங்களா அந்த உரிமைகள்? அப்படி இருந்தால் நான் இது சொல்ல வரேன், அப்படி உரிமையோடு பேசக்கூடிய அக்கா தங்கச்சி கூட குழந்தை இல்லைன்னா அவங்க திருமண காரியத்தில் அந்த பிள்ளை என்ன சொல்ல மாட்டாங்க? தொட விட மாட்டாங்க, தூக்க விட மாட்டாங்க.
கல்யாணத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்குறோம். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாங்க, நம்ம செய்யணும் ஸ்பெசிஃபிக்காக நம்முடைய காரியத்தில். அதனால தான் ஜெரேமுடைய திருமண காரியத்தில் நான் அப்படி தான் நிப்பாட்டினேன். நம்முடைய சகோதரிகள், நம்முடைய சபையில் யாரெல்லாம் கைம்பெண்களாக இருக்கிறார்களோ, கணவனால் கைவிடப்பட்டு கணவனை இழந்து இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட சகோதரிகளை தான் நான் நிறைய பேர் வரிசை நிப்பாட்டினேன். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமேன். என்ன கெட்டு போகுது நம்ம பிள்ளைங்க? ஐயா நாங்களாயா அப்படிங்க. என்ன நீ தான் பேர் யாரு? நான் அப்படி தான் சொன்னேன். அங்கே வந்துட்டு ஐயோ ஐயா நாங்கள் தூக்கலையா, நாங்களாம். ஏன் உன்னை தூக்கூடான்னு யார் சொன்னா? தட்டை நீ தான் தூக்குற, தூக்கு. அந்த வன்மத்தெல்லாம் உடைக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்க. அங்கே அன்னைக்கு பார்க்கிறோம், அண்ணால கொடுமைப்படுத்தினாங்க ஐயா. ஏளனம், கேலி, கிண்டல், அவமானம் அவளுக்கு தாங்க முடியலை. அதனால தான் உட்காந்து அழுகிறா, கர்த்தருடைய சமூகத்தில் கதறா. ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி ஒரு காரியம்? எனக்கு ஒன்றே ஒன்று செய்யும். என் கற்ப பிறப்பில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் தாரும். அவன் 100 குழந்தைலாம் கேட்கலங்க, ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தை எனக்குன்னு கூட வேண்டாம், என் கருவில் பிறந்தா மட்டும் போதும். அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த குழந்தை யாருக்கே கொடுத்துட்றேன், ஆண் குழந்தை. அது அப்படியே உமக்கு கொடுத்துட்றேன், அது ஊழியத்துக்கே போகட்டும். ஆனால் நான் குழந்தை இல்லாதவங்கிற பேச்சு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கொடுத்துருங்கப்பான்னு கேட்டா, கர்த்தர் கொடுத்தாருங்க. அந்த குழந்தை ஆண்டவருக்கே ஒப்பு கொடுத்துட்டா. அப்போ தான் அவள் பாடுறா அந்த பாட்டு. இனிமே நீங்க என்ன செய்ய, பெருமையான பேச்சுக்களை என்ன செய்யாதீங்க, மேட்டிமையான பேச்சுக்களை இனிமே பேசாதீங்க. என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதுதான் அவருடைய அர்த்தம். ஏன்னா எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. இன்றைக்கும் கூட இருக்குங்க, இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ வாழ்ந்துருக்குறோம், இப்பவும் கூட சொல்கிறாங்க, ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லைன்னா போதும், உடனே ஏழை அவள் இன்னும் உனக்குலாம் பிள்ளைய பற்றி தரமாட்டா, உனக்கு நாங்கள் வேற பொண்ணு பார்த்துக்குறோம். எப்படி இருக்கு பாருங்க. இப்படி சொல்கிறவங்க நான் இப்படி கேட்குறேன். சரி, அந்த பெண்ணு வீட்டில் கேட்காங்கன்னு வைங்களேன், இதே மாதிரி அந்த அம்மா சொல்லிச்சுன்னு வைங்க, எவ்வளோ இவனெல்லாம் போயெல்லாம் உனக்கு குழந்தை கிடைக்காது, அவனை விட்டுட்டு வா, துரத்துக்கு போடு, நான் உனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து வச்சேன். இப்படி எந்த வீட்டில் சொல்லுதாங்களா? அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. இதை யோசிக்கணும்ல. குறை ஆண்கள் பக்கத்தில் பெண்கள் பக்கத்தில் யோசிக்கணும்ல. இதை ஏன் சிந்திக்கிறது கிடையாது மக்கள்? யாருக்கு வேணாலும் இருக்கும்ல. தேவன் சில நேரங்களில் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கூட என்ன செஞ்சிருப்பார், வைத்திருப்பார் இல்லையா? அதில் கூட ஒரு திட்டம் இருக்கும். அதனால் குழந்தை இல்லாதவர்களை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, அற்பமாய் பார்க்கக்கூடாது. நான் காதால கேட்டிருக்கேங்க, ஏதாவது ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டா போதும், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டா போதும், அதுக்கு தான் அவன் இப்படி உட்கார்ந்துருக்கா இப்படிங்கிற வார்த்தை எத்தனையோ பேர் பேசுகிற நான் கேட்டிருக்கிறேன். சும்மாவா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க தயவு செய்து. இதை பணிவோடு கேட்குற இந்த தொலைக்காட்சியில் யார் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், குழந்தை இல்லாதவர்களை ஒரு காலம் என்ன செய்யாதீங்க, அற்பமாக பார்க்காதீங்க. புருஷனை இழந்தவளை அற்பமாய் பார்க்காதீங்க. கணவனை இழந்து கைவிட பண்ணப்பட்ட பெண்களை அற்பமாக பார்க்காதீங்க. அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறதுக்கு நம்ம உதவியாக இருக்க வேண்டும். சத்தமுறையிலே சொல்லுங்க. எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அருமையான தங்கச்சிமா இருக்கலாம், நல்ல ஒரு அண்ணனாய், நல்ல ஒரு தகப்பனாய் நான் என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாங்க, நான் அப்படித்தான் பிள்ளைகிட்ட நடந்துக்கிறேன். கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, கணவனை இழந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நல்ல அண்ணனாக, ஒரு தகப்பனாய் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். அதனால் அவங்க இருக்கிற கணம், அந்த கணம் அவங்களுக்குரியதான், அதை யாரும் மாற்ற முடியாது. அற்பமாக பார்க்காதீங்க. இதை தங்க அண்ணால் குமுறுறாங்க, அதெல்லாம் உள்ளத்தின் குமுறல். அதை நீங்கள் கீழே வாசித்து பாருங்க. நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிக்கணும், நேரம் ஆயிரும். அவ்வளோ உள்ள குமுறல்கள் அண்ணாளுக்கு இருந்துச்சு. அந்த குழந்தை கிடைச்ச போது அந்த உள்ளத்தின் குமுறலெல்லாம் சொல்லி தான் அவன் என்ன செய்கிறா, பாடுறா. அதே பாடல் தான் யார் எடுத்துகிட்டு வாரா, மரியாள் எடுத்துகிட்டு வாரா. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும்,
அவள் உள்ளம் குமரி பேசும்போது அந்த 8ஆம் வசனத்தில் ஒன்று சொல்றா, சிறியவனை கர்த்தர் எங்கிருந்து தூக்குறார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. இதைத்தான் மரியாள் பிடித்து கொண்டா. என்னன்னா, நம்மளை கர்த்தர் எங்கிருந்து தூக்குறாரு? குப்பையிலிருந்து, தாழ்விலிருந்து. அது அவன் சொல்றதை அப்படியே சொல்ல, தாழ்வில் என்னை நினைத்தவரை துதிக்கிறான். சத்தமுறையிலே சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஒருவேளை குப்பை மாதிரி நினைச்சாலும் பரவாயில்ல. என்ன, உங்களை தூசி மாதிரி நினைச்சாலும் சரி, குப்பை அங்க இருந்தா நீங்க உயர்ந்துகிட்டே இருக்க போறீங்க. கிராமத்தில் அன்னைக்கு அந்த அப்பா மாதிரிலாம் அம்மா மாதிரிலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குப்பை தான் என்னவா மாறுமா? கோபுரமாக மாறுமா. ஆமாம், இப்போ வட சென்னையெல்லாம் கோபுரமாக தான் இருக்குது. ஊரில் மட்டும் குப்பையெல்லாம் கொண்டு போட்டு குப்பை தான் என்னவாகுமா? ஏன்னா குப்பையை சேர்த்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? கோபுரமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குமா. அது நல்லதுதான். அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த படிப்பறிவு இல்லாததுனால அந்த ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சு அன்னைக்கு? ஒரு தெளிவு இருந்துச்சு பாருங்க. நீ என்னை ஒதுக்குறியா, நீ ஒதுக்கிக்கிட்டே இரு, நான் உயர்ந்துக்கிட்டே இருப்பேன். உங்களை ஒருத்தன் ஒடுக்கிக்கிட்டே இருக்கானா, நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். ஆமாவா இல்லையா? எங்க இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கேப்ரியல் சொல்கிறாங்க, அந்த 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31, 32, 33 இந்த வசனத்துல வாசித்து பாருங்க. எவ்வளவு தெளிவா சொல்லிருப்பாருங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிடுவாய். இப்ப பாருங்க, இதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பெரியவராய் இருப்பார். நல்ல கவனிங்க. எம்மா கவனிங்க. உங்களை யாரெல்லாம் ஒடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமா பார்க்குறாங்களோ, நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, உங்க பிள்ளைகள், உங்கள் கருவில் உருவாக போகிற பிள்ளைகள் அல்லது நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை கர்த்தர் எப்படி மாற்ற போகிறாருங்கிறத பாருங்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒன்று, அவர் பெரியவராயிருப்பார். ஒருத்தவங்க ஒடுக்குனான்னா உங்கள் பிள்ளை தான் பெரிய பிள்ளையாக இருக்கும். நான் சொல்கிறது பார்த்துட்டிங்களா? சாதி ரீதியாவோ, இன ரீதியாவோ, மத ரீதியாவோ, அல்லது பொருளாதார ரீதியாவோ, படிப்பு ரீதியாவோ, அதிகார துர்பிரயோகத்திலேயாகவோ, எந்த விதத்திலையாக இருந்தாலும் சரி, பணத்தை வச்சு எதை வச்சு உங்களை ஒடுக்குனாலும் நீங்கள் தான் பெரியவங்களாக இருப்பீங்க. நம்ம பிள்ளைகள் தான் எங்கே இருப்பது? பெரியவர்களாக இருப்பார். ஒன்று, அவர் பெரியவராக இருப்பார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், அதனால தாவீதின் சிங்காசனம் அவருக்கு தான் கொடுக்கப்படும். நல்லா கவனிச்சிட்டீங்களா? அடுத்து சொல்றா பாருங்களேன். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ராஜ்யத்துக்கு முடிய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னா எப்படிப்பட்டவர்? அவராம் பெரியவராயிருப்பார். அவர் உன்னதமானுடைய குமாரன் எனப்படும், தேவனுடைய குமாரன் எனப்படுவார். கரங்களை தட்டுங்க. அதனால நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், நீங்க குடியிருக்கிற இடமா இருக்கலாம், நீங்க எங்க பிரயாணப்படுற இடமா, எங்க உங்களை ஒடுக்குனாலும், எங்க உங்களை அற்பமா நினைச்சாலும் நீங்க தைரியமா இருங்க. அங்கதான் உங்களுக்கு உயர்வு வரப்போகுது. அங்கிருந்து உங்க பிள்ளைகளை உயர்த்துவார். ஒருவேளை நான் இப்படியே இருக்கேங்க, அந்தோணி சிங் இப்படியே இருந்துடலாம், ஆனால் அந்தோணி சிங் பிள்ளைகளை சாதாரணமாக விட மாட்டார் கர்த்தர். அடுத்த பிள்ளைகளை சாதாரணமாக, அடுத்த சந்ததியை சாதாரணமாக விட மாட்டார். என்னை பார்க்கிலும் 1000 மடங்கு தேவன் உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார். அதனால தான் எவ்வளோ நிந்தனைகள் அவமானம் வந்தாலும் என் பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். எதையும் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். மைண்டில் வச்சோம் நம்ம ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? அதனால் முதல்ல சொல்லுங்கள், யார் எதை சொன்னாலும் மைண்டில் வைக்காதீங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், மனசில் வைக்காதீங்கன்னு சொல்லுங்கள். யார் எது சொன்னாலும் உங்கள் மனசில் வைக்காதீங்க. ஃப்ரீயாக இருங்க. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். குறை சொல்கிறவங்க என்ன செய்யட்டும்? தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும். அப்படி சொல்லுங்கள். யார் போற்றினாலும் போட்டினாலும், தூற்றினாலும் தூற்றட்டும். நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை என்ன செஞ்சுட்டு இருப்போம்? தூற்றினாலும் பண்ணியாக கிடக்க போகிறதில்ல, போற்றினாலும் பண்ணியாக கிடக்க போகிறதில்ல. யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம்.
ஆமாவா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க. இப்போ ஆராதனை முடிச்சிருவோம், நான் முடிக்க போகிறேன். முடிச்ச போகிறது முடிக்கணும்னு சொன்னோன்னா அப்படி கண்ணு டக்குன்னு திறக்கிற மாதிரி இருக்குது. எப்போ முடிப்பார் தானே காத்திருக்கீங்க? சரி, நல்ல கவனி. முடிச்சிடும், வீட்டுக்கு போகிறீங்க, போகும்போது நல்ல கறி வாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம். ஏன்னா தாழ்மையிலிருந்து நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். நம்ம தாழ்வில் நம்ம நினைச்சிருக்கிறாரு. ஆமென். அப்படிதான் நினைச்சு பாருங்க. ஏன்னா அங்கிருந்து ஒடுக்கப்பட்ட என்ன தூக்கி இருக்கிறாரு, ஒதுக்கப்பட்ட புறம்பாக்கப்பட்ட. ஏங்க கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் 20 வயசுல. அப்போ நான் அங்கே இருக்கிற நான் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கும்போது தான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு வந்துட்டேன். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். இப்போ எனக்கு ஆசை என்னென்னா, இவங்க அப்போ என் கூட இருக்கிற நண்பர் ஒருத்தர் சொல்கிறார், பைபிள் காலேஜ் படிக்கணும். எனக்கு பைபிள் காலேஜ் கொடுத்து ரொம்ப அறிவு கிடையாது. அப்போ பைபிள் காலேஜ் படிக்கணும். அப்போ நான் போய் கேட்குறேன், ஐயா இந்த எல்லோரும் பைபிள் காலேஜ் படிப்பாங்களாம்மா, நானும் படிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, நீ எல்லாம் எதுக்கு ஆசைப்படுத? ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, எனக்கு அது இன்னும் என் இருதயத்தில் இருக்குது. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுடா. முடவன் கொம்புத்தேனுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. இதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்கிறது. அவர் என்ன சொன்னது காரணம், அவர் என்னை சாதி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்னை யாரைத்தான் பார்த்தாரு? முடவனாய்த்தான் பார்த்தார். நீ கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. நீங்கள்லாம் கோயிலுக்கு வரணும், போகணும், இதெல்லாம் செய்யணும், இப்படி தான் இருக்கிறது, பாஸ்டர் ஆகணும், அப்படி ஆகணும், படிக்கணும், அப்படி வரணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்ட் எனக்கு சொன்னது. காலம் வந்தது, எப்படியோ அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து ஏதோ படித்து முடித்து வந்தேன். சில வருஷங்கள் கடந்தது. ஒரு யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டி வாங்குகிறேன். அதுக்கு முன்னாடி 2 டாக்டரேட் வாங்கிட்டேன். 3வது டாக்டரேட் வாங்குகிறேன், பிஹெச்டி வாங்குகிறேன். நாங்கள் மேலே உட்காந்துருக்கிறேன். அந்த ரோவில் வரிசை அப்படி ரோ இருக்குது, வரிசை ரோவில் அது மேல் ரோவில் உட்காந்துருக்கிறேன். என்ன சொன்னார்ல ஒரு பாஸ்டர் ரெவரண்டு சிஎஸ்ஐ, அவர் கீழ் ரோவில் முதல்ல உட்காந்துருக்காரு. அப்போ தான் அவர் முதல் சர்டிஃபிகேட்டே வாங்க வராரு. வருஷங்கள் கடந்துருச்சு. நாங்கள் போய் பார்த்தேன். ஐயா ஸ்தோத்திரையான்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். நாங்கள் ஐயா என்ன தெரியுதா? தெரியலையே அப்படின்னு. அப்போ சொன்ன, அந்த மாஞ்சோலை எஸ்டேட்னு ஒன்று தெரியுமா, கொஞ்ச நாள் இருந்தீங்கல்ல? ஆமாம். அங்கே ஒரு பையன் ஒருத்தன் கேட்டாலாம், பைபிள் காலேஜ் பொண்ணு கேட்டால் ஞாபகம் இருக்கா? எனக்கு சரியாக ஞாபகம். அந்த பையன் நான் தான். கறந்தட்ட மட்டும் இல்லை, பைபிள் காலேஜ் கூட நீ என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு நினச்சவர். ஆனால் அவருக்கு முன்னாடி அவருக்கு மேலே 3 டாக்டரேட் வாங்க கர்த்தர் என்ன மேலே உட்கார வச்சுக்கிட்டாரு. வைராக்கியத்தில் தாங்க படித்தேன், வைராக்கியத்தில் தான் எழுதினேன். ஒவ்வொன்றும் நான் எனக்கு அவசியமே இல்லை, எதுக்கு படிச்சு நம்ம என்ன பெரிய இதாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி நம்மளை எல்லா விதத்துலையும் ஒரு கூட்டம் நினைச்சிக்கிட்டு தான் இருக்குது, நசுக்கிக்கிட்டு தான் இருக்குது. படிக்கக்கூடாது, இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்க எவனாவது உன்னை படிக்கக்கூடாதுன்னு சொன்னாமன்னா அவன் முன்னாடி நீ படித்து காமி. உங்கள் பிள்ளைகளை படிக்க இந்த உட்காந்துருக்கான், ஜெரேம் உட்காந்துருக்கிறான், டெகில் உட்காந்துருக்கிறான். ஒருத்தர் சொன்னாருங்க, வீட்டில் நானும் இருக்கிறேன், இவங்க குழந்தை. ஆனால் அவனுக்கு தெரியும் ஸ்கூல் படிக்கிற நாட்களில் 12th படிக்கும்போது, இவன் 12th படிக்கும்போது, இவன் 12th படிக்கான், அவன் 9th படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை சொன்னாருங்க, அவர் பொண்ணை இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுக்காரு. ஒரு பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுக்காரு, அடுத்த ஒரு பிள்ளையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படிக்க வச்சுருக்காரு. அப்போ அதுக்கு வேறு கொண்டு போகிறாரு. அவர் சார், உங்கள் அப்பாலாம் எங்களை மாதிரி படிக்க வச்சுக்கிட முடியாது. எப்படி இருக்கும் வீட்டில்? எங்கள் வீட்டில் சொன்னாருங்க, உங்கள் அப்பாலாம் எங்களை மாதிரி இணைஞ்சிக்கிட முடியாது, அவர் ஊழியம் செய்கிறாரு, உங்களெல்லாம் படிக்க வச்சுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே இடத்துல தான் என் பிள்ளைகள் பிஏ இங்கிலீஷ் முடித்து எம்ஏயில் கோல்டு மெடல், யூனிவர்சிட்டி ரேங்கு. இல்லை லோயா, பைபிள் காலேஜ் போனதுல பைபிள் காலேஜில் அவன் தான் யார், கிராஜுவேஷன் ஸ்பீக்கர், ஸ்பெஷல் ஸ்பீக்கராக இருந்தவன். கர்த்தர் தேர்ந்தெடுக்கலையா? எங்கே அற்பமாக நினைக்கிறோமோ அங்கே தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருங்க. ஐயா, பணம் இருக்கவன் தான் படிக்க வைக்க முடியுமா? என்ன கிடையாது, சட்டம் கிடையாது. யார் வேணாலும் மேலே படித்து வரலாங்க.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாய்ப்புகளை மட்டும் என்ன செஞ்சாதீங்க, இழந்துடாதீங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கா, இங்கே இருக்கிற எல்லா தங்கச்சிமாருக்கு சொல்கிறேன், தம்பிமாருக்கு சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து வாய்ப்பு கிடைத்தா நீங்கள் என்ன செய்ய விடாதீங்க, நழுவ விடாதீங்க, பயன்படுத்துங்க, செய்யுங்க. பிள்ளைகள் எழும்பட்டும். சத்தமுறை எல்லாம் சொல்லுங்க. ஆமென். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு தான் இந்த சபை. மற்ற சபைக்கு நம்ம சபைக்கு வித்தியாசம் அதுதான். மற்ற சபையெல்லாம் கூட்டவா, உட்காரு, போ, காணிக்க போடு, இப்படி வந்துட்டு எப்படி வேணாலும் போ. நான் சொல்லுவேன், நீ வாழ்ந்திருக்கதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உயர்த்தப்பட, நம்முடைய பிள்ளைகள்லாம் உயர்த்தப்பட்டிருக்கதை நாங்கள் பார்க்கணும். இதுவரைக்கும் இந்த திருச்சபையிலிருந்து வந்த அத்தனை பிள்ளைகளும் உயர்ந்த இடத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய பெரிய சபையுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல, எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சபையை பொறுத்த எல்லா பிள்ளைகளும் நல்ல வேலையில் உட்காந்துருக்கிறாங்க. யாரும் வேலை இல்லாமல் என்ன செய்யலை, இல்லை, எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒருத்தருக்கும் ஒரு குறை கிடையாது. அவங்களுக்கெல்லாம் செய்த தேவன் இதை பார்க்கல இன்னும் இருக்கிற எல்லா தம்பிமார் தங்கச்சிமாருக்கு செய்வார். பக்கத்தில் வாழ்த்திருங்க, பக்கத்தில் ஆசீர்வதிச்சிருங்க, உடனே எல்லாம் உயர்த்துவார்னு சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளை சொல்லுங்க, வாலிப தம்பிமார் இருந்தால் சொல்லுங்க, உங்களை நல்லா உயர்த்துவார் ஆண்டவர் சொல்லுங்க, மனப்பூர்வமா வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. அதனால எந்த பிள்ளைய பார்த்தாலும் சரி, நான் சொல்றேன், நம்முடைய திருச்சபை இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பாருங்க, யார் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, என்னமா படிக்கிற கேளுங்க, நான் என்ன படிக்கிறேன், என்னடா படிக்கிறேன், நீ நல்லா படி, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். தைரியமா சொல்லுங்க, பெற்றோர்கள் சொல்லுங்க, ஆண்கள் பெண்கள் சொல்லுங்க, பிள்ளைகளை வாழ்த்துங்க, அந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். சத்தமுறையிலே சொல்லுங்க, நம்ம பிள்ளைகள் வாழ்ந்திருக்கதை சகல சமூகமும் அறிந்து கொள்ளட்டும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார், சகல ஜாதிகள் என்ன செய்தோம், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி சகல ஜாதிகள் என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள், நம்முடைய சந்ததிகளை அறிந்து கொள்வார்கள். ஆமென். இதை அறிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க அவ தைரியமா சொல்றான், இந்த பாட்டு பாடுறான். ஆகவே இன்னைக்கு இந்த மரியாளின் பாட்டில் தெரிஞ்சு கொள்வது என்ன, யாரும் யாருக்கும் எந்த விதத்தில் என்ன கிடையாது, அடிமைகள் அல்ல, நம்ம சுயாதீனர்கள். நம்ம தைரியமா இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல உயர்ந்தது தாழ்ந்தது உண்டு. ஏன்னா உயர் அதிகாரி இருப்பார், இப்போ ஒரு மேனேஜர் இருக்காரு, அதுக்கு கீழே ஒரு கிளர்க் இருப்பார், ஆஃபீஸர் இருக்கலாம், கிளர்க் இருக்கலாம், அதுக்கு கீழே பியூன் இருப்பார், அது மாதிரி செக்யூரிட்டி இருப்பார். இதெல்லாம் அந்தந்த ரேங்க் என்ன இருக்குது. யாரும் எங்களுக்கு அடிமை இல்லைன்னு எங்கள் பாஷை சொல்லியிருக்காரா அப்படின்னு வாட்ச்மேன் மேனேஜரை பார்த்து ஓய் வாயா உட்காரியா அப்படின்னு சொல்ல முடியாது. மேனேஜர் அவர் படிச்சு என்ன வந்திருக்கிறாரு. அதே போல் ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா ஆசிரியர் தான், பேராசிரியர் அவங்களுக்கு கொடுக்க மதிப்பு என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு அந்த மதிப்பு, அவங்க படித்து மேலே வந்திருக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அவங்கள மதிக்கணும். ஆனால் ஒன்று தெரியணும், இவங்களை விட உயர்ந்த இடத்துக்கு நான் போகணுங்கிற எண்ணத்துக்கு வாங்க. இந்த ஆசிரியரை விட நான் பெரியவனாக வரணும், இந்த டீச்சரை விட நான் பெரியவங்களா வரணும், இந்த கலெக்டரை விட நான் பெரிய, அப்படி யோசித்து பாருங்க. அதை விட்டு அவங்கள மதிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதாவது வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு தக்க என்ன உண்டு. ஆமாம், இப்போ இதில் எடுத்துக்கிட்டாலும் சரி, மிலிட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, போலீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் தான் இந்த வித்தியாசம் ரொம்ப தெரியும். ஒரே ஒரு இதில் ஒருத்தர் கூடியிருந்தால் இவர் அவருக்கு சலிட் அடிச்சுட்டு தான் இருக்கணும். ஒரு ரேங்கு தாங்க, ஒரே ஒரு ரேங்கு தான். 2 பேரும் நண்பர்களாகவே இருப்பாங்க, ஒன்றா படிச்சிருப்பாங்க. ஆனால் 2 பேரும் வேலைக்கு சேர்ந்துட்டு ஒருத்தர் ஒரு ரேங்க் கூடியிருப்பார், ஒரு ரேங்க் இவர் இதில் குறைஞ்சிருப்பார். இவர் அவரை பார்த்தா என்ன தான் அடிச்சாகணும், சலிட் அடிச்சு, அந்த ஒரு ரேங்குக்காக சலிட் அடிச்சு தான் ஆகணும். என்னடா சலித்து அடிச்சு வேற நீ இன்ஸ்பெக்டராக இருக்க, நான் எஸ்ஐ தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐ என்ன தான் ஆகணும், சலிச்சு அடிச்சு தான் ஆகணும். எஸ்ஐக்கு ஏட்டு என்ன செய்தாகணும், சலிட் அடிச்சு தான் ஆகணும். ஏட்டுக்கு கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் என்ன செய்தாகணும், சலிட் அடிச்சு தான் ஆகணும். ஒரு வழி கிடையாது. இது அந்த ரேங்கிங் வித்தியாசம். அதில் நான் இது பண்ணலை. ஆனால் சாதி ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ யாவனும் உங்களுக்கு என்ன கிடையாது, அடிமைப்படுத்த நீங்கள் ஏற்றுக்கிறாதீங்க. நீங்களும் யாரையும் என்ன பண்ணாதீங்க, அடிமைப்படுத்தாதீர்கள். நீங்கள் யாருக்கும் அடிமையாக இராதிருங்கள். பணக்காரனை பார்த்தோன்னா அப்படியே வலியாதீங்க. என்ன செய்ய, அவங்கெல்லாம் பெரிய என்ன ஆள், எல்லாம் பெரிய ஆள் தான். அதனால தான் அந்த பாட்டு நான் இப்போ எழுதலை, 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு தான். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. அந்த பாட்டில் நான் அந்த வாரியை அப்படியே எழுதி வச்சிருப்பேன். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே,
பிரபுக்களில் சிறியவனல்ல. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியவனல்ல, சிறியவனல்ல நீ சிறியவனல்ல, உன் தேசத்தை ஆளும் பிரபுக்களில் சிறியவனல்ல, சிறியவனல்ல நீ சிறியவனல்ல, உன் தேசத்தை ஆளும் எவரும் உயர்ந்தவரல்ல. மந்திரிகளோ ராஜாக்களோ பெரியவரல்ல, மாயையாக மறைந்து போகும் பதவி பணம் எல்லாம். மந்திரிகளோ ராஜாக்களோ பெரியவரல்ல, மாயையாக மறைந்து போகும் பதவி பணம் எல்லாம். மகத்துவத்தின் தேவன் உனக்கு சொந்தமானதா, மகிமையான சிங்காசனத்தில் அமர மகிமைவத்தின் தேவன் உனக்கு சொந்தமானதா, மகிமையுள்ள சிங்காசனத்தில் அமர பண்ணுவார். சிறியவனல்ல நீ சிறியவனல்ல, ஒரு தேசத்தை ஆளும் பிரபுக்களில் சிறியவனல்ல, சிறியவனல்ல நீ சிறியவனல்ல, உன்னை விட வேற யாரும் உயர்ந்தவரல்ல. சிறுபான்மை என்று சொன்னால் பெருமை கொள்ளாதே, நீ சிறுமைப்படுத்தப்பட்ட சனம் மறந்து போகாதே. சிறுபான்மை என்று சொன்னால் பெருமை கொள்ளாதே, நீ சிறுமைப்படுத்தப்பட்ட சனம் மறந்து போகாதே. தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னால் தள்ளி நில்லாதே, உன்னை தாழ்த்தினவன் கண்ணு உன்னை சிகரம் தொட்டிடு. தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னால் தள்ளி நில்லாதே, உன்னை தாழ்த்தினவன் கண்ணு உன்னை சிகரம் தொட்டிடு. எல்லாரும் கரங்களை தட்டி நீ சிறியவன் சொல்லுங்களேன். சிறியவன் அல்ல, நான் சிறியவன் அல்ல, பிரபுக்களில் சிறியவன் அல்ல, சிறியவன் அல்ல, நான் சிறியவன் அல்ல, என்னை விட வேறு யாரும் உயர்ந்தவர் அல்ல. மறுபடியும் பாடுவோம். சிறியவன் அல்ல, நான் சிறியவன் அல்ல, தேசத்தை ஆளும் பிரபுக்களில் சிறியவன் அல்ல, சிறியவன் அல்ல, நான் சிறியவன் அல்ல, என்னை விட வேறு யாரும் உயர்ந்தவர் அல்ல. கரங்களை தட்டி நம்ம தாங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாருங்க. அதனால நான் அப்படிங்கிற பெருமையை தூக்கி போட்டுருங்க. நமக்குள்ள என்ன பெருமை இருக்கக்கூடாது? நான் என்கிற பெருமை இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்னா தான் கர்த்தர் வச்சிருக்கார். பிறப்பால எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. அதனால தான் அந்த பாடல் அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன். சிறுபான்மை. இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தா என்ன சொல்றாங்க? சிறுபான்மை. இதில் அவங்களுக்கு பெருமை. நாங்கள்லாம் சிறுபான்மை மக்கள். சிறுபான்மைன்னு சொன்னாலும் பெருமை கொள்ளாத அப்படி எழுதுகிறேன். சிறுபான்மை என்று சொன்னால் பெருமை கொள்ளாதே, நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய் உணர். சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லி உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? சிறுமைப்படுத்துகிறான். அந்த சிறுமைப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ எழும்பணும். தாழ்த்தப்பட்டவன் சொன்னால் தள்ளி நிற்காத. உன்னை தாழ்த்தினவன் கண்ணு முன்னே நீ சிகரம் தொற்று. ஒரு தீர்மானத்தோடு இந்த கிறிஸ்மஸை போங்க. இந்த கிறிஸ்மஸில் நம்ம சிகரம் தொடுகிறலாம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் யாரை தொடணும்? எந்த ஜாதி எந்த மதம் நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் நம்ம பிள்ளைகள் யாராக இருந்தாலும் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஆமேன். எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளுறீங்க? வித்தியாசமாக தெரியுதா நான் சொல்கிறதெல்லாம்? இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. ஆமேன். இந்த வருஷத்துலேருந்து சொல்லுங்கள், யாரும் அடக்குமுறைக்குடையவர்கள் அல்ல, யாரும் அடங்கி போக வேண்டாம், யாரும் நீங்கள் அடக்கவும் வேண்டாம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் சமமாய் கிடைக்கப்பட வேண்டும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதனால் ஒடுக்கப்படுகிற இடத்துலேருந்து உயர்த்தப்பட வேண்டும். அதைத்தான் அவள் சொல்கிறான். எங்கே அந்த இதை கொடுத்து நம்ம போனால் நிறைய தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் முடிச்சிடறேன். அதாவது மரியாள் சொன்னதை இந்த பாடலை மட்டும் நம்ம ஆழமாக தியானிச்சுக்கிட்டு தான் அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது. நான் இப்போ சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளோ பாயிண்ட் இருக்குது. அவ்வளோ இதோட சொல்லியிருக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த 8 பிரிவினர்கள் நான் சொன்னேன். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், நியாயசாஸ்திரிகள், எசனேயர்கள், செலோத்தியர்கள், ஆசாரியர்கள், ஆயக்காரர்கள். இவங்க எல்லாருமே அன்னைக்கு இருந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டு தான் இருந்தாங்க? அடிமைப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு விதங்களில் நாங்கள் தாண்டா பெரியாள். அதனால தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் என்ன செய்கிறான்? பரிசேயர்களுக்கு ஒன்று சொல்கிறான், ஆயக்காரர்களுக்கு ஒன்று சொல்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்கிறான். நீ இதை செய்யாதே, நீ இதை செய்யாத, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிகிட்டே வரான். புரியுதுங்களா? ஏன் இதை சொல்கிறான்னா இதெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவை உடைக்க தான் இந்த பூமிக்கு வந்தார்.
இயேசு கிறிஸ்து வெறும் ரட்சகராய் மட்டும் வரலங்க, பாவத்தை மன்னித்து அன்பு கூற மட்டும் இந்த பூமிக்கு வரல. அன்னைக்கு இருந்த சாதி பிரிவுகளையும் அன்னைக்கு இருந்த ஏற்றத்தாழ்வுகளையும் உடைக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆமாவா இல்லையா? அன்னைக்கு சமாரியர்களை பார்த்தா யூதர்களுக்கு தீண்டத்தகாதவர்கள். அதனாலதான் சமாரிய ஸ்திரீடத்தில் போய் என்ன கேட்டாரு? தண்ணி கொடுன்னு கேட்டார். அந்த சமாரியர்களை உயர்ந்தவர்களாய் காண்பித்தார். ஆசாரியன், லேவியன், யூதன் எல்லாத்தையும் காமிக்கிறார். இவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்கான், பரிசெய்யும் போற எல்லாரும் போறான். ஆனா எவனுமே உதவலை. யார் உதவுனான்னு சொல்றாரு? நல்ல சமாரியங்கிறத சொல்றது காரணம் அவர் தான். சாதிகளை உடைத்தார். தேவ ஆலயங்களுக்குள்ள இவங்க டாமினேஷன் தான் இருந்துச்சு. நாங்க தான் எங்களை தவிர வேற எந்த சாதி உள்ள வரக்கூடாது இருந்தான். அதை உடைக்கத்தான் கர்த்தர் உள்ள என்ன செய்தார்? சாட்டையை தூக்குனார். என் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, சாட்டையை சுலட்டவும் அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, தயங்கியவர் அல்ல. எதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணிட்டு தான் இருந்தார். சத்தமா இல்லை சொல்லுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கானானியர்களை நாய் போல மதிச்சார்கள். நாயிலும் கேவலமாக எண்ணினவர்கள் கானானியர்களை. அதனால தான் ஆண்டவரை சுட்டி காமிக்கிறார். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுவது உகந்ததல்ல, சரியல்ல அப்படின்னு சொல்லி யாரை குத்துறாரு? யூதர்கள் எல்லாரும் உன்னை நாயின்னு சொல்றாங்க. ஆனா நான் உன் பிள்ளை சுகமாவுன்னு சொல்றேன்னு சொல்லி ஆக்கி விட்டாரு. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. இப்படி அந்த நாட்களை செய்தவர். ஒவ்வொன்றையும் நாங்கள் இப்படித்தான் நடப்போம் சொல்லிக்கிட்டு இருந்தவனெல்லாம் உடைச்சி எறிந்துதான் கர்த்தர் ஒரு கரிய பாரியத்தை செய்வது. அதனால தான் அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அதற்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் அவர் தேவகுமாரன் ரட்சகர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு அவரை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? வெளியே உள்ளவங்க எல்லாம் அவர் புரட்சியாளர். இயேசு கிறிஸ்து யாரு? புரட்சியாளர்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகளை செய்த 2-3 பேர் இருக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட்ல எப்படிப்பட்டவர்? ஒரு புரட்சியாளர். அதே போல கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய புரட்சி யார் மூலமா வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்துச்சு. அவர் இந்த பூமியில பிறந்தது ஒரு சாதாரண ஏழை குடும்பம். அவர் வாழ்ந்தது ஏழை குடும்பம். எல்லா பணக்காரெல்லாம் தூர தள்ளிட்டார், அரசியல் பதிகளை தூக்கி தள்ளிட்டார், எல்லாத்தையும் போட்டு இதை உடைச்சி இங்க வந்து பிறந்ததுனால அது ஒரு புரட்சி. அவர் சிலுவையில் திறந்த போது திரைச்சில என்ன செய்தது? 2 பிரித்து ஆசாரியன் என்கிற பெருமை கிழிக்கப்பட்டது. நான் தான் பிரதான ஆசாரியன், அதை கிழிச்சு தூரப்பட்டார். இருக்கிற அத்தனை பேரையும் இன்னைக்கு உங்களை என்ன எல்லாரையுமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருமே ராஜாக்கள், நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்க தான் ராஜா, நீங்க தான் ஆசாரி. சில சொல்லுங்களேன், நானே ராஜா நானே மந்திரி. அது சொல்லுங்களேன் இல்லையா? நானே ராஜா நானே மந்திரி. அந்த நானே ராஜா நம்ம தான். அல்லேலூயா. எல்லாரையும் ஆசாரில. இப்போ நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நீங்க கூட எங்க வந்திருக்கலாம். நீங்க அர்ப்பணித்துக் கொண்டால், நான் ஆண்டவருக்காக வாழ போறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்ய போறேன், நீங்க எங்க வந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம், இந்த இடத்துல வந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை சந்தோஷப்படுறீங்க? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் விடுதலையோட போக போறீங்க. நீங்க மற்றவங்க விடுதலை உருவாக நீங்க காத்திருக்க போறீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இந்த கிறிஸ்மஸ் ஒரு சாதாரண கிறிஸ்மஸ் அல்ல. தேவன் அவருக்கு மகத்துவமான காரியங்களை சேர்க்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார், உயர்வை தந்திருக்கிறார். அந்த மரியாளின் வார்த்தைகளை மையமாக வைத்து எல்லாரும் கர்த்தரை துதிங்க. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க, அப்படியே கர்த்தரை துதிச்சிருவோம். கர்த்தர் இந்த நாட்களிலும் இந்த கிறிஸ்மஸ் ஒரு வித்தியாசமாய் இதுவரைக்கும் இருந்தது போல இல்லாத வரைக்கும் இந்த நாட்களில் நமக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தருகிறார். இன்னும் நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க போகிறார், நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த போகிறார், நம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போகிறார். அந்த உணர்வோடு கூட அந்த மரியாளுக்கு அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ, அவளுக்கு 2 நம்பிக்கை இருந்துச்சு. எங்களை ஒடுக்குறவன், எங்களை அற்பமா நினைச்சவருக்கு நடுவில் நான் வாழ போற வாழ்க்கை இனி வித்தியாசமா இருக்க போகிறது, நான் வளர்க்க போற பிள்ளை இன்னும் வித்தியாசமா இருக்க போறது. அதைத்தான் அவ தீர்மானிச்சு, அதை வச்சுதான் அந்த பாட்டை எழுதினான். நான் பெறப்போகிற பிள்ளை, நான் அந்த பிள்ளையை வளர்க்கும் விதமும் வித்தியாசமா இருக்கும். உங்க பிள்ளை அப்படி வளர்த்து பாருங்க. என் பிள்ளையை நான் ஒரு தரிசனத்தோடு வளர்ப்பேன், ஒரு திட்டத்தோடு வளர்ப்பேன்னு சொல்லி வளர்த்து பாருங்க. உங்க பிள்ளை அசைக்க முடியாத இடத்துல பிள்ளைகள் இருப்பார்கள். உங்க பிள்ளைகள் மேன்மையான இடத்தில் அமர்ந்திருப்பதை சகல ஜாதிகளும் பார்ப்பார்கள். ஆவியானவர் திட்டமா என்னோட பேசினதுனால தான் சொல்றேன். நீ கர்த்தருக்காக எழும்பணும். கர்த்தர் உங்களை எழும்ப வைப்பார், உங்க பிள்ளைகளை எழும்ப வைப்பார். வேலை செய்கிற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல சிறந்த மாணவர்களாய் மாணவிகளாய் கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். பதவி உயர்வு நீங்க தேடி போக வேண்டாம், உங்க பிள்ளைகளை தேடி பதவி உயர்வு வருங்க. சம்பள உயர்வு தானா தேடி வரும். நீங்க போய் கேட்க வேண்டாம், எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல, கேட்காதீங்க. கர்த்தர் உயர்த்துகிற நேரம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிள்ளைகள் எல்லா விதத்திலும் உயர்ந்திருப்பார்கள், சிறந்திருப்பார்கள். தலை சிறந்த மக்களாக நம்மை மாற்ற போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன உற்சாகமா, என்ன உற்சாகமா, என்ன உற்சாகமா, என்ன உற்சாகம், எல்லாம் கம்பீரமா. கர்த்தர் அதற்காகத்தான் நம் நடுவில் இருக்கிறார். யா
எத்தனையோ பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, பெரிய கொளுத்த பணக்காரர்கள், கோடி கோடியாய் வைத்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் விட்டுட்டு ஒன்றுக்கும் உதவாத நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே. அன்றைக்கு மரியாளை தெரிந்தெடுத்தது போல நம்மை தெரிந்திருக்கிறார்கள். இந்த 8 மகா பெரிய கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒதுக்கிவிட்டு எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அப்பாவியாய் இருக்கிற ஒரு பெண்மணியை கர்த்தர் தெரிந்தெடுத்தாரே. அந்த உலக ரட்சகர் அங்கே பிறந்தாரு. எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்கத்தான். ஐயா, அவர் பிறந்த போது அவரை கிடத்துவதற்கு அரண்மனை கிடையாதுங்க. அதுதான் ஒரு பாடல் நான் இப்படி எழுதியிருக்கிறேன். அவர் அரண்மனையும் கேட்கல, அரச மாளிகையும் கேட்கல அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். அவர் அரச மாளிகையை தேடி வரலங்க, அரண்மனையை தேடி வந்து பிறக்கலைங்க. அவருக்கு கிடைச்சது மாட்டு தொழுவத்தின் முன்னணி மட்டும்தான். அந்த முன்னணியில் அவர் வந்தது காரணம், அதை போல ஒடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தில், சாதியில, சமூகத்தில் எல்லா விதங்களும் நசுங்கி கிடக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் மீட்கப்பட வேண்டும். கர்த்தர் மேன்மைப்படுத்தட்டும். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில எங்களுக்காய் வந்தீர் ராஜா. நீர் வந்ததின் நோக்கம் நிறைவேறி வருகிற இந்த காலம், நீர் இந்த பூமியில வந்திருக்கிறீர் என்ற செய்தி கேட்டவுடனே அண்டால் பாடின பாடல்களை நாங்கள் பார்க்கிறோம்பா. எல்லா அதிகார துற்புகத்தை தள்ளிவிட்டு அடிமையாய் இருந்த ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்தீரே, நினைத்து பார்த்தீரே ராஜா, உயர்த்தி மகிழ்ந்தீரே கர்த்தாவே. இது முதற்கொண்டு என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார் சொல்லி அந்த தாயாருக்கு இருந்த அந்த பாக்கியம் இன்றைய வரைக்கும் நாங்க சொல்றோம்பா. வருஷங்கள் 2000 ஆயிடுச்சு, ஆனாலும் கர்த்தாவே இன்றைக்கும் அந்த தாயாரை நாங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம், அந்த மரியாதை நாங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். என்னை பாக்கியவதின்னு சொன்னது போல அது ஒரு பாக்கியவதி என்கிற வார்த்தையை நாங்கள் எல்லாரும் பயன்படுத்துறோம். நாங்க மட்டுமல்ல, சர்வ உலகமும், அனைத்து திருச்சபைகளும் இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் மரியாதை வாழ்த்துகிறார்கள் ஆண்டவரே. அதை போல உம்மை தங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்த்தப்படுவார்களாக. யார் யார் இருதயத்தில் நீர் வாசம் பண்ணுகிறீரோ அந்த குடும்பங்கள் வாழ்ந்திருப்பதாக, அந்த பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, அந்த சிறுவர்கள் வாழ்வார்களாக, அந்த இளைஞர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. உலகம் அவர்களை வாழ்த்தட்டும், அவர்களை போற்றட்டும். என் பிள்ளைகள் சகல காரியத்திலும் உயர்ந்திருக்கட்டும் ஐயா. அவங்க படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அது எந்த காரியமா இருந்தாலும், பொருளாதாரமா இருக்கட்டும், எல்லா விதத்திலும் எங்கள் பிள்ளைகள் உயர்ந்திருக்கட்டும் ஐயா. மேன்மை அடைய செய்யும். சிங்காசனத்தில் அமர பண்ணுங்க கர்த்தாவே. மகிமையுள்ள சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன் சொன்னீங்களே, அப்படியே நீர் அமர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ள, எல்லா தீங்குக்கும் பிள்ளைகளை விலக்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பெற ஆசீர்வதியும். இந்த பிறப்பினாலே கொண்டாடுகிற இந்த வேளையிலும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், மந்தையின் மேய்ப்பனாய், சபையின் போதகனாய், ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாய், என் ஜனத்திற்கு பணிவிடைக்காரனாய் நின்று என் பிள்ளைகளெல்லாம் நான் வாழ்த்துகிறேன்ப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளோடு இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிச்சிடலாம், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் கர்த்தருடைய வருகை விருந்தும் மாறாமல் தங்கியிருந்து நம்முடைய தாழ்மை நினைத்த தேவன் உயர்த்தி மகிழ்வாராக. ஆமென், ஆமென். இன்று நீதியின் சூரியன் உதித்ததுவே, இன்று நித்திய ராஜா பிறந்தாரே. இன்று நீதியின் சூரியன் உதித்ததுவே, இன்று நித்திய ராஜா பிறந்தாரே. ஏழைகளும் மகிழ்ந்திடவே எங்கும் கூறுவோம் நற்செய்தியை. எத்திசையும் பாலன் புகழ் எடுத்துரைத்தே மகிழ்ந்திடுவோம். சந்தோஷ சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் சீரே சுபாலனுக்கே.
சந்தோஷ கீதம் பாடுவோம் என்றென்றும் சீரேசு பாலனுக்கே. ஹalleluya ஹalleluya அல்லேலூயா.